இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோ மகிவன் இயேசுவையே தினமும் துதித்திடுவோ இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோ மகிவன் இயேசுவையே தினமும் துதித்திடுவே மகிவன் இயேசுவையே தினமே துதித்திடுவோ சென்ற நாளில் நன்மை செய்த மன்னன் இயேசு தேவனே பாதுகாத்தார் துணை நின்றார் நன்றியோடு பாடுவோம் எல்லாரும் சேர்ந்து பாடலாமா சென்ற நாளில் நன்மை செய்த மன்னன் இயேசு தேவனே பாதுகாத்தார் துணை நின்றார் நன்றியோடு பாடுவோம் இதயம் நன்றியுடன் நிறைந்தே துதித்திடுவோம் மகிவன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம் மகிவன் தேவராஜ்யம் தேடி வந்தால் தேவ நன்மை தங்கிடும் துதி செய்தால் தடை நீங்கும் தேவ ஆசீர் தங்கிடும் தேவராஜ்யம் தேடி வந்தால் தேவ நன்மை தங்கிடும் துதி செய்தால் தடை நீங்கும் தேவ ஆசீர் தங்கிடும் இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோம் மகிவன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம் மகிவன் ஆவியாத்மா உடல் யாவும் பரிசுத்தம் காத்துமே பரன் பாதம் போற்றி வாழ்த்தி எந்த நாளும் பணிகுவோ ஆவியாத்மா உடல் யாவும் பரிசுத்தம் காத்துமே பரன் பாதம் போற்றி வாழ்த்தி எந்த நாளும் பணிகுவோ இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோ மகிவன் இயேசுவையே தினமே துதித்திடுவோ மகிவன் இயேசுவையே தினமே துதித்திடுவோம் இதயம் நன்றியுடன் நிரம்பி துதித்திடுவோ மகிவன் இயேசுவையே தினமே துதித்திடுவோ மகிவன் இயேசுவையே தினமே துதித்திடுவோ ஹல்லேலூயா ஆமென் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா ஆமென் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் பரிசுத்தம் காத்து இந்த மாலை வேளை நம்மை சுத்திகரித்து கொள்ள வந்திருக்கிறோம் ஹல்லேலூயா ஆமென் இன்னொரு பாடல கூட நம்ம சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம் பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியை ஆரூபியை இவ்வேளையில் அடியார்கள் நெஞ்சம் வாரிகிறோம் அந்த பாடலை நம்ம உற்சாகமாக பற்றி பாடலாம் பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே ஆரூபியே இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரிரோ ஆரூபியே இவ்வேளையில் மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ கல் தின்ன கொடுக்கும் பெற்றோர் உண்டோ நீ கேட்டால் பாம்பை அருள்வார்
கூட செய்திடா நற்பீதா நலம் அருள்வா பொல்லாதோர் கூட செய்திடா நற்பீதா நலம் அருள்வா பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஒளித்தீடும் சுத்த ஜோதியே ஆரூபியே இவ்வேளையில் அடியா நெஞ்சம் வாரீரோ ஆரூபியே இவ்வேளையில் நெஞ்சம் வாரீரோ சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதி விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே பாவி நீச பாவி நானையா தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ பாவி நீச பாவி நானையா தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே ஆரூபியே இவ்வேளையில் அடியா நெஞ்சம் வாரீரோ ஆரூபியே பாரும் தந்தையே எந்தன் உள்ளத்தை யாரும் காணா உள்ளளங்கோலத்தை பாரும் தந்தையே எந்தன் உள்ளத்தை யாரும் காணா உள்ளளங்கோலத்தை மனம் நொந்து மருளுகிறே பரிசுத்தம் கெஞ்சுகிறே மனம் நொந்து மருளுகிறே பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே ஆரோபியே இவ்வேளையில் அடியா நெஞ்சம் வாரீரோ ஆரோபியே துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழு எல்லாம் சேர்ந்து பாடலாமா என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதோ பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே ஆரூபியே இவ்வேளையில் அடியா நெஞ்சம் வாரீரோ ஆரூபியே என் ஜீவ எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதோ என் ஜீவ எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதோ என் ஜீவ எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதோ பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே ஆரூபியே இவ்வேளையில் அடியா நெஞ்சம் வாரீரோ ஆரூபியே இவ்வேளையில் அடியா நெஞ்சம் வாரீரோ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் பிரைஸ் தி லார்ட் இன்னொரு பாடலை கூட நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் பயன்படுத்தலாம் உங்கள் கிருபை இல்லாமல் வாழ முடியாதையா உங்கள் கிருபை இல்லாமல் வாழ தெரியாதையா முடியாதையா வாழ தெரியாதையா நிச்சயமாக இந்த ஆண்டு முழுவதும் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் ஆண்டுடைய கிருபை ஹல்லேலூயா அவருடைய கிருபை மாத்திரம் நம்மை விலகி இருக்கும் என்று சொன்னால் என்றைக்கோ நம்ம மண்ணோடு மண்ணாய் போயிருப்போம் ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தம்முடைய கிருபையை கொடுத்து நம்மை அதிசயமாய் நடத்தி வருகிறார் ஹல்லேலூயா
அவனாகவே அவருடைய கிருபையை நம்ம புகழ்ந்து இந்த பாடலை பாடி நம்ம நாமத்தில் மகிமைப்படுத்தலாம். கிருபையா நான் நிற்பதோ நிலைப்பதோ உங்க கிருபைதானப்பா. நான் நிற்பதோ நிலைப்பதோ உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா இயேசப்பா. கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. நீ மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா. பலவீன நேரங்களில் உன் கிருபை தாங்கினதையா. எல்லாரும் சொல்லி பாடுவோமா? நீ மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா. என் அரணும் என் கோட்டையே உயர்ந்த அடைக்கலம் நீரே. என் அரணும் என் கோட்டையே உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. இன்னும் உற்சாகமாய் சத்தத்தை வைத்து எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவீர். ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பீர். உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவீர். ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பீர். உமது பிள்ளை நானையா, எனது தகப்பன் நீரையா. நான் நம்பும் கேடகம் நீரே, எனது கோட்டை நீரையா. உமது பிள்ளை நானையா, எனது தகப்பன் நீரையா. நான் நம்பும் கேடகம் நீரே, எனது கோட்டை நீரையா. என் கோட்டையே துருகமும் நான் நம்பும் கேடகம் நீரே. என் கோட்டையே துருகமும் நான் நம்பும் கேடகம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா.
எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுக்கினாலும் போவதில்லை. கிருபை மேல் கிருபை தந்து காலூன்றி நடக்க செய்தீர். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுக்கினாலும் போவதில்லை. கிருபை மேல் கிருபை தந்து காலூன்றி நடக்க செய்தீர். மான்களின் கால்களைப் போல வேலனாய் ஓட செய்தீரே. உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை திடனாய் நடக்க செய்தீரே. ஆமென். மான்களின் கால்களைப் போல வேலனாய் ஓட செய்தீரே. உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை திடனாய் நடக்க செய்தீரே. என் அரணும் என் கோட்டையே, உயர்ந்த அடைக்கலம் நீரே. என் அரணும் என் கோட்டையே, உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. ஆமென். கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான். நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான். நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. இயேசப்பா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. எல்லாரும் உற்சாகமாய் கலந்து சேர்ந்து பாடலாமா? கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. முடியாதப்பா வாழ தெரியாத, உம்மை விட்டு முடியாதப்பா வாழ தெரியாதப்பா. கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. ஹல்லேலூயா. ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்தலாமா? ஆமென். அவருடைய கிருபை இல்லாம நம்மால வாழ முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். கடைசி ஒரே ஒரு பாடலை பாடி நம்ம ஆண்டவர் நாமத்தை நாம் மையப்படுத்தலாம். நன்றி என்ற வார்த்தைக்கு உரியவரே, நம்பி வந்த எவரையும் காப்பவரே என்ற பாடலை நம்ம எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி இந்த 2024 ஆண்டு முழுவதும் நம்மை அதிசயமாய் நடத்தி வந்த தேவன் அவர். ஹல்லேலூயா. அவன் அவர் ஒருவரே நன்றி என்ற வார்த்தைக்கு உரியவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவன் ஆகவே அந்த நன்றி என்ற வார்த்தைக்கு உரியவரை நம்ம எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் மையப்படுத்தலாம். நன்றி என்ற வார்த்தைக்கு உரியவரே, நம்பி வரும் எவரையும் காப்பவரே. நன்றி என்ற வார்த்தைக்கு உரியவரே, நம்பி வரும் எவரையும் காப்பவரே. சுற்றி சுற்றி அரணாக இருப்பவரே, பாய்ந்திடும் அம்புகளை தடுப்பவரே. என்னை சுற்றி சுற்றி இருப்பவரே, பாய்ந்திடும் அம்பு. எல்லாரும் சேர்ந்து பாட. நன்றி அப்பா, நன்றி 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 சொல்வோம். நன்றி 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 சொல்வே. நன்றி 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 சொல்வே. நிறைவோடு நடத்திடும் இயேசுவுக்கே, ஒரு குறைவின்றி காத்திடும் இயேசுவுக்கே. நிறைவோடு நடத்திடும் இயேசுவுக்கே, ஒரு குறைவின்றி காத்திடும் இயேசுவுக்கே. நன்றி என்ற வார்த்தை
பாய்ந்திடும் அம்புகளை தடுப்பவரே, என்னை சுற்றி சுற்றி அரணாக இருப்பவரே, பாய்ந்திடும் அம்புகளை தடுப்பவரே. கொஞ்சம் தேடி பஞ்சத்தில் தஞ்சம் வந்த என்னை போவாசின் வரி நின்று விசாரித்தீர். கொஞ்சம் தேடி பஞ்சத்தில் தஞ்சம் வந்த என்னை போவாசின் வழி நின்று விசாரித்தீர். உன் செட்டை நிழல் என்னை மறைத்ததையா, நிறைவான பலன் என்னை நிறைத்ததையா. உன் செட்டை நிழல் என்னை மறைத்ததையா, நிறைவான பலன் என்னை நிறைத்ததையா. நன்றி 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 சொல்வேன், நன்றி 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 சொல்வேன். உற்சாகமாய் கரங்களை தட்டியாமே இந்த மாலைவேளை நன்றி என்ற வார்த்தைக்கு உரியவரை நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி சொல்லுவோம். ஆமென். நிறைவோடு காத்திடும் என் கோலின் வாட்டத்தில் நாட்டம் கொண்ட கூட்டம், நீர் போட்ட திட்டத்தில் கண்டது ஆட்டம். என் கோலின் வாட்டத்தில் நாட்டம் கொண்ட கூட்டம், நீர் போட்ட திட்டத்தில் கண்டது ஆட்டம். உன் கண்கள் என் கோலை கண்டதையா, துளித்ததை அவர் கண்கள் கண்டதையா. என் கண்கள் என் கோலை கண்டதையா, துளித்ததை உலகமே கண்டதையா. நன்றி 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 சொல்வேன், நன்றி 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 சொல்வேன், நன்றி 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 சொல்வேன். நிறைவோடு நடத்திடும் இயேசுவுக்கே, ஒரு குறைவின்றி காத்திடும் இயேசுவுக்கே. நிறைவோடு நடத்திடும் இயேசுவுக்கே, ஒரு குறைவின்றி காத்திடும் இயேசுவுக்கே. நன்றி என்ற வார்த்தைக்கு உரியவரே, நம்பி வரும் எவரையும் காப்பவரே. நன்றி என்ற வார்த்தைக்கு உரியவரே, நம்பி வரும் எவரையும் காப்பவரே. சுற்றி சுற்றி அரணாக இருப்பவரே, பாய்ந்திடும் அம்புகளை தடுப்பவரே, என்னை சுற்றி சுற்றி அரணாக இருப்பவரே, பாய்ந்திடும் அம்புகளை எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். தடுப்பவரே. நன்றி 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 சொல்வேன், நன்றி 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 சொல்வேன், நன்றி 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 சொல்வேன். நிறைவோடு நடத்திடும் இயேசுவுக்கே, ஒரு குறைவின்றி காத்திடும் இயேசுவுக்கே, என்னை நிறைவோடு நடத்திடும் இயேசுவுக்கே, ஒரு குறைவின்றி காத்திடும் இயேசுவே. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. நிறைவோடு கூட கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் நம்மை நடத்தினார். ஒரு குறைவும் இல்லாமல் கர்த்தர் நம்மை அதிசயமாய் நடத்தினார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே இன்னும் நம்ம ஒரு சில பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். இன்றைக்கும் நமக்கு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கிறதான அருமையான கர்த்தருடைய ஊழியக்காரர் ஜான் பிரபு ஐயா அவர்கள் கொஞ்ச நேரம் நம்ம ஆராதனைக்குள்ளாக நடத்த போகிறாங்க. ஆகவே நம்ம கொஞ்சம் நேரம் விடுதலையோடு கூட கர்த்தரை ஆராதித்து பிற்பாடு நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி ஐயா அவர்களை நம்ம வரவேற்கலாம். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி. Praise the Lord. Hallelujah. உண்மையாகவே இந்த நாளிலே கூட இங்கே நிற்கிறதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு புது இடத்துக்கு வந்தது போலலாம் நான் ஃபீல் பண்ணல. என்று சொன்னால் இது என்னுடைய நான் வளர்ந்த திருச்சபையை போல ஐநாவரத்தில் எப்படி ட்ரினிட்டி ஃபுல் காஸ்பல் சர்ச்சில் அநேக வருஷமாக இருந்து கர்த்தரை ரட்சித்து இன்றைக்கு தேசமெல்லாம் கொண்டு போய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறாரோ அதுபோல் நம்முடைய இவாஞ்சலிக்கல் திருச்சபை, நம்முடைய போரூராக இருக்கட்டும், நம்முடைய இந்த துண்டலமாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே மாறி மாறி இதில் வந்து சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் ஆகியனால இந்த திருச்சபைகள்லாம் கர்த்தரை கொண்டு வந்து ஒரு காலகட்டத்தில் இங்கே அதிகமாக ஜெபிக்க சிறு பிள்ளை மற்றும் வாலிபர்களோடு கூட இன்றைக்கு கேள்விப்படும் போது நம்முடைய போரூர் மற்றும் இந்த துண்டலம் திருச்சபையில் இருக்கிற அநேகர் வெளிநாடுகள் இருந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி கைகளை தட்டலாம். ஹல்லேலூயா. நம்முடைய விபிஎஸ்ல இருந்த பிள்ளைகள் இன்றைக்கு வெளிநாட்டில் இருக்காங்க. ஹல்லேலூயா. பாருங்க, இதெல்லாம் கேட்கும் போது பல நாடுகள் இருந்து அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணும்போது பிரைஸ் லார்ட் என்ன, பிரைஸ் லார்ட் பாஸ்டர்னு ஃபோன் பண்ணுறாங்க. நம்ம விபிஎஸ்ல இருக்கிற பிள்ளைங்க ஃபாரின்ல படிச்சுட்டு இருக்கிறாங்க, வேலை செய்கிறாங்க. ஆமென். தேவன் ஹல்லேலூயா தம்முடைய பிள்ளைகளை ஒலிவ மர கன்றுகளாக வைத்திருக்கிறார்.
ஹல்லேலூயா. நான் அதற்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அருமையான பாஸ்டரையாவுடைய குடும்பம் முழுவதும் எனக்கு, ஏன்னா நான் நிறைய வாட்டி சாட்சி சொல்லியிருக்கிறேன், 8 வயதில் நான் குடும்பத்தை இழந்திருக்கிறேன். கர்த்தருடைய ஆலயம்தான் எனக்கு இன்றைக்கு உலகத்துக்கு அடையாளம் காட்டியிருக்கிறது. ஆகையினால இந்த திருச்சபை பொறுத்த வரைக்கும் இதை 10 ஆண்டுகள் தேவனாகிய கர்த்தர் இந்த சபையின் ஒவ்வொரு ஆராதனைகளிலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் கர்த்தர் என்னை ஹல்லேலூயா ஒரு ஊழியனாக, மகனாக, ஒரு சகோதரனாக வைத்திருக்கிறார். அருமையான அந்த நாட்களிலே ஊழியருடைய ஒரு பிள்ளைகளுக்கு திருமணமாகலை. ஆமேன். அருமையான இன்றைக்கு நம்ம மத்தியிலே இந்த திருச்சபைக்கு பாஸ்டராக இருக்கிறதான இமான் அவர்கள் எனக்கு ரொம்ப பிடித்த, நாங்கள் ஒரு காலத்தில் சென்னை முழுவதுமாக அவரும் நானும் இல்லாமல் எந்த சபையும் இல்லை. ஹல்லேலூயா. எங்கே போனாலும் ஆராதனைக்கு அவர் இருப்பார். ஹல்லேலூயா. அவருடைய கீஸும் நான் வர்ஷிப்பும் அது இன்னைக்கு கூட பாஸ்டர்ஸ், நேற்று கூட ஒரு பாஸ்டர் அவரை ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னு சொன்னாங்க. நிறைய இடத்துல கேட்பாங்க. கர்த்தர் உண்மை உள்ளவனை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அவரை நான் முன்னாடி நிற்கிறத பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. ஹல்லேலூயா. ஆமாம், போரூர் திருச்சபையில் எல்லா வேலையும் பண்ணுவார். எல்லா எழுப்புதலுக்குரிய எல்லாத்துலேயும் அவருடைய கை இருக்கும். ஆனால் ஸ்க்ரீனில் வரவே மாட்டார். பிஹைண்ட் த ஸ்க்ரீன். ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். கை தட்டலாங்கப்பா. ஹல்லேலூயா. அதற்கு நம்முடைய போதகர் பாஸ்டர் இமான் அவர்கள் என்னுடைய நண்பர், எனக்கு ஒரு நல்ல சகோதரர். கர்த்தர் இன்றைக்கு அவரை உயர்த்தி வைத்திருக்கிறார். நம்முடைய வலதுகரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா இந்த ஊழியர் குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கைகளை உயர்த்தி. நமக்கு பத்தாதுங்க. ஹல்லேலூயா. இந்த பகுதியில் இந்த சபை நான் பார்க்குறேன். கடந்த வருஷத்தில் நான் வரும்போது நம்முடைய திருச்சபைக்கு அப்புறம் ஒரு பில்டிங் கூட இருக்காது. இன்னைக்கு நம்ம திருச்சபைக்கு வர சந்தை விட்டுட்டு நான் தாண்டி அந்த பில்டிங் அண்ணாண்ட போய் நிற்கிறேன். நம்ம கிட்ட வர சிஸ்டர் சொல்கிறாங்க, ஐயா 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 தாண்டி போயிட்டீங்க. ஹல்லேலூயா. நம்முடைய சபையுடைய சந்துக்கு முன்னாடி தான் பில்டிங்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் வெறும் இந்த இடத்துல வெறும் ஒன்று வயக்காடு மாதிரி தான் இருந்தது. இன்னைக்கு இந்த திருச்சபை நிமித்தமாக இந்த செட்டியாவரம் இந்த பகுதியெல்லாம் என்னமா மாறி இருக்குது பார்த்தீங்களா? ஒரு தேவனை ஆராதிக்கிற ஜீவனுள்ள சபை இருக்கிற இடம் அது ஆசீர்வாதமா மாறும். ஹல்லேலூயா. தேவன் இந்த பகுதியை ஆசீர்வதித்து எல்லா தீமைகள் அகற்றி இந்த திருச்சபையிலே ஆராதனைகள் நிமித்தமாக தேவன் உயர்த்திருக்கிறார். கைகளை உயர்த்தலாம். ஆண்டவரே, எங்க சபையை இன்னும் பெருக போகிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த 2024 முழுவதுமாக எங்க சபையில கொண்டு வந்தவங்களுக்காய் நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, எல்லாரும் ஒரு 5 நிமிடம் எழுந்து நிற்கலாம். ஹல்லேலூயா. we stand up. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? தடைப்பட்டவங்க வரணும். இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு ஓடி வரணும். பர்மிஷன் எடுத்துன்னு வரணும். ஹல்லேலூயா. வெறும் சண்டே சர்வீஸ் மட்டும் இல்ல. அவர் ஒருவேளை இந்த கூட்டத்தில் ஏசப்பா வந்துட்டார் என்ன பண்ண முடியும்? ஹல்லேலூயா. இந்த சுத்திகரிப்பு கூட்டத்தில் ஆண்டவருடைய வருகை எந்திரிச்சுன்னா என்ன ஆகிடும்? ஹல்லேலூயா. நம்ம எப்பவுமே நினைக்கக்கூடாது கிறிஸ்மஸ் சிறப்பு, நியூ இயர் சிறப்பு. எங்க பாஸ்டர் அடிக்கடி சொல்வார். ஹல்லேலூயா. எல்லா கூட்டமும் சிறப்பு. ஃபாஸ்டிங் பேர் நினைக்கிறீங்க பாருங்க, வெள்ளிக்கிழமை, அந்த கூட்டத்தை கர்த்தர் ரொம்ப விரும்புகிறார். நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிற கூட்டம் இந்த கூட்டம். ஹல்லேலூயா. தேவன் எதை பெரிய எழுப்புதல் கூட்டமாக நினைக்கிறார் தெரியுங்களா? நம்மை நிதானித்து அறிகிற ஒரு கூட்டம் தான். அந்த கூட்டம் தான் இந்த 2 நாள் கூட்டம். நம்மை யார், நம்மை கர்த்தர் எப்படி வைத்திருக்கிறார், நம்மை எப்படி ஆசீர்வதித்திருக்கிறார், நம்மை தேவன் எப்படி உயர்த்திருக்கிறார், இன்றைக்கு கர்த்தர் நம்மை கொண்டு வர வருஷத்துல என்ன செய்ய போகிறான்னு ஒவ்வொரு குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம். கைகளை உயர்த்தலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த சத்தத்தை கேட்க எங்க விசுவாசிகள் எல்லாரும் வரணும். சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்தி. ஆண்டவரே, வேலையில் இருக்கிறவங்க ஓடி வரணும்ப்பா. ஆண்டவரே, இந்த கூட்டங்கள் இப்படிப்பட்ட கூட்டங்கள் கர்த்தர் வைக்கிற கூட்டம். சுத்திகரிப்பு இல்லாமல் எழுப்புதல் இல்லை. ஹல்லேலூயா. நேற்று தினத்தில் நான் மாங்காடு திருச்சபையில, நம்முடைய சிறுச்சபையில பேசினேன். சுத்தம் பண்ணுகிறார் அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு. ஹல்லேலூயா. அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு கர்த்தர் நம்மை சுத்தம் பண்ண விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையை சுத்தம் பண்ண விரும்புகிறார். கண்களை சுத்தம் பண்ண விரும்புகிறார். நம்முடைய நாவை சுத்தம் பண்ண விரும்புகிறார். நம்முடைய இருதயத்தை சுத்தம் பண்ண விரும்புகிறார். நம்முடைய வழிகளை சுத்தம் பண்ண விரும்புகிறார். ஏனென்றால் சுத்தம் இல்லாத வீட்டில் மனுஷனே வரமாட்டான். சுத்தம் இல்லாத இருதயத்தில் கர்த்தர் எப்படி வருவாரு? ஆகையாலே சுத்திகரிப்பு. கரங்களை தட்டி, அப்பா உம்முடைய சுத்திகரிப்பு எங்களுக்கு வேண்டுமே, எங்களுக்கு வேண்டுமே. ஹல்லேலூயா. 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 கல்வாரி ரத்தம் ஆண்டவரே, ஓ கரை போக்கும் ரத்தம் இந்த இடத்துல ஊற்றப்படுவதாக. ரீமாலா ஷகோராமா. ஒரு அபிஷேகம் கட்டுகளை உடைக்க போகுது. ஒரு அபிஷேகம் நுகங்களை உடைக்க போகுது. இந்த சபைக்கு விரோதமாய், ஊழியர்களுக்கு விரோதமாய், எழுப்புதலுக்கு விரோதமாய், இந்த கட்டடத்துக்கு விரோதமாய், இந்த பகுதிக்கு விரோதமாய், இந்த சபை அடுத்த லெவலுக்கு போக விடாதபடிக்கு. ஏய் கம் ஆன். ஹல்லேலூயா. அரபா ஷே
எங்க ஒரு மனமோ அங்கே கர்த்தர் இருக்கிறார். ஹalleluya. பின்னால அபிஷேகம், அபிஷேகம். ஒரு மனம், ஒரு மனம், ஒரு மனம். ரபா அபிஷேகத்துல ஒரு மனம், ஆவியில ஒரு மனம். அங்கே சாத்தானுக்கு இடம் இல்ல, அங்கே சாத்தானுக்கு இடம் இல்ல, அங்கே சாத்தானுக்கு இடம் இல்ல. ரிமாலா சந்தோரா மலமரபா ரிமானா ஷேரபா லமனா சந்தோரா மானியாந்தரபா. அம்மா உன் ஜபத்தை விரும்புறாரு. ராபா லாபா உன் அபிஷேகத்தை விரும்புறாரு. ரீபா லாபா இழந்து போன அந்த அபிஷேகம், இழந்து போன ஜபம், இழந்து போன எழுப்புதலை கர்த்தர் இந்த 2 நாள்ல, இந்த வருஷ கடைசி ஒவ்வொரு கூட்டத்திலையும் கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண போகிறார். ஓ ராபா தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண போகிறார். உனக்குள்ள இருந்த அந்த ஜப ஆவியை வெளியே கொண்டு வர போகிறார். நல்ல பாஸ்டரை கொடுத்திருக்காரு, நல்ல துதி, எந்த சபைக்கும் கிடைக்காத கிருபை. ஓ நல்ல பாடுகிற குழு. ஆண்டவரே, எங்க பெரிய பெரிய சர்ச்சில் கூட இப்படிப்பட்ட பாடுற குழு இல்லைங்க. கை தட்டுங்க. கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறாரே. ஹalleluya. நன்றி 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 நன்றி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கைகள் வைத்து சொல்லாமா, என் நாட்கள் முடியும் வரை, ஹalleluya, என்னுடைய வாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என்னுடைய சுவாசம் இருக்கும் வரை நான் உம்மை ஆராதிப்பேன். யாரும் என்னை மாத்தவும் முடியாது. நான் உம்மை ஆராதிக்கிறதுக்கு தான் என்னை படைச்சிருக்கிறீங்க. ஆண்டவரே, நல்ல கையை தட்டி ஆராதிப்பேன், துதித்து ஆராதிப்பேன், நடனமாடி ஆராதிப்பேன், சத்தமா ஆராதிப்பேன், ஆவியோடும் ஆராதிப்பேன், ஆத்துமாவோடும் ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை. கைகளை தட்டி சொல்லாமா, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை அப்பா உம்மையே ஆராதிப்பேன். சொல்லுங்க, உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். சொல்லமா, உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். இயேசுவே, உம்மை ஆராதிப்பேன். தெய்வமே, உம்மை ஆராதிப்பேன். சொல்லமா, உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் நாட்கள் முடியும் வரை, ஓ என் ஜீவன் பிரியும் வரை. சொல்லுங்க, என் சொன்னொழியும் வரை உம்மை ஆராதிப்பேன். எல்லாரும் எல்லாரும் உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீ. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தி. ஹalleluya. சொல்லமா, தேவனை பார்த்து, தெய்வமே நீ எவ்வளவு பெரியவர். தாயினும் மேலாக சத்து உயர்த்தி என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் சுவாசம் ஒழியும் வரை தகப்பனே உம்மையே ஆராதிப்பேன். நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். சத்தத்தை உயர்த்தி உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. சொல்லவா, எத்தனை முறை இடறினாலே நடக்க வைத்தீர். நன்மையும் கிருபையும், நன்மையும் கிருபையும் தொடர
என் வாய் கர்த்தரை துதிக்கும். பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், எதிர்த்தாலும் எதிர்க்காவிட்டாலும், எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நான் உம்மை துதிப்பேன், துதிப்பேன், துதிப்பேன். ஹalleluya, ஹalleluya. ஓ ரபனா சந்தோ ரபலதமா ரிமனா ஷேரமனா கமலதனமா ஓ ரபனா ஷரமலமா. அபிஷேகம் பெற்றவங்க இருக்கீங்களா? அபிஷேகம் பெற்றவங்க இருக்கீங்களா? வாலிப பிள்ளைங்க இருக்கீங்களா? வெக்கப்படுறீங்களா? கர்த்தரை துதிக்க கைத்தட்ட வெக்கப்படுறீங்களா? தேவனை ஆராதிக்க அவர் இறங்கி வந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்திருக்கிறார். பல வருஷமா வாழ்க்கையில நடக்காத அற்புதங்கள் ஓ இந்த மாசத்துல நடக்க போகுது. உன் குடும்பத்துல நடக்க போகுது. சபையில நடக்க போகுது. ஓ பிசாசுக்கு ஆண்டவர் டெட்லைன் வைக்கிறார். the month of deadline. ஓ கர்த்தர் அதை நிறைவேற்ற போகிறார். மகளே, உன் வாழ்க்கையில ஒரு அற்புதம், உன் குடும்பத்துல ஒரு அற்புதம், உன் குடும்பத்தை ரட்சிக்கும்படிக்கு கர்த்தர் இறங்கி இருக்கிறார். ஏய் ஆமானா ஷேலபாலா. ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது. ஓ ரட்சிப்பு கர்த்தருடையது. ஹalleluya, 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 ஹalleluya. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லையே. எத்தனை பேர் சொல்றீங்க? 11 மாசம் ஆண்டவர் நடத்தினாரு. இந்த 12 மாசம் 31ஆம் தேதிக்குள்ள ஒரு அதிசயம் செய்ய போறாரு. நான் பயப்படவே மாட்டேன் சொல்றவங்க மட்டும் கொஞ்சம் நீங்க இருக்கிற இடத்துல முன்னாடி ஒரு ஸ்டெப் வாங்க பார்க்கலாம். இந்த சைடு லெஃப்ட் சைடுல இருக்கிற சகோதரிமார்லாம் கொஞ்சம் முன்னாடி வாங்க, கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஏன்னா பின்னாடி வரவங்களுக்கு அங்க இடம் இல்லை. கொஞ்சம் கம் ஃபார்வர்ட், நல்லா முன்னாடி வாங்க. ஹalleluya, முன்னாடி வாங்க. முன்னாடி வந்து கர்த்தருடைய சமூகத்துல உட்காருங்க. சின்ன பிள்ளைங்கள முன்னாடி அனுப்புங்க. அப்படியே பின்னாடியே ஒட்டி நிக்காதீங்க. ஹalleluya, கம் ஃபார்வர்ட். சீக்கிரம் வாங்க, முன்னாடி வாங்க. எல்லாம் ஸ்டெப் எடுத்து முன்னாடி வாங்க. பின்னாடி யார் உட்காருவாங்கன்னா பயப்படுறவங்க தான் பின்னாடி உட்காருவாங்க. நாங்க சீக்கிரம் ஓடிடுவோம்னு சொல்றவங்க முன்னாடி கர்த்தருடைய சமூகத்துல முன்னாடி வரணும். ஹalleluya, ஹalleluya சொல்லுங்க. நான் என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே இல்லை. இந்த மாசம் எல்லா வருஷத்தை விட நான் சூப்பரா கிறிஸ்துமஸ் கொண்டாட போறேன். இந்த மாசம் முடித்துக்குள்ள என் கணவர் சபைக்குள்ள வர போறாரு. என் வீட்டு என்னுடைய பிள்ளைகள் வர போறாங்க. என் தம்பி வர போறாங்க. என் அண்ணன் வர போறாங்க. சொல்றவங்க மட்டும் கையை தட்டி கைகளை தட்டி come on. நல்ல ஜோரா வாலிப பிள்ளைங்க நல்ல மோன் ஆண்டவர் நடத்த போகிறாரு. அவர் பெரியவர், அவர் உயர்ந்தவர். சொல்லமா? என்னை நடத்திடும் தேவன் என்னோட இருக்க பயமே எனக்கில்லை. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருக்க நடக்கமே எனக்கில்லை. என்னை நடத்திடும் தேவன் என்னோட இருக்க பயமே எனக்கில்லை. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருக்க கலக்கமே எனக்கில்லை. ஓஹோ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. என் சார்பில் கர்த்தர் பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. எனக்காக யுத்தம் செய்வார். பயமில்லை. ஓ பயமில்லை. சாத்தானே பொல்லாத ஆவியே கர்த்தருண்டே பயமில்லையே. ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. எனக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோட இருக்க பயமே எனக்கில்லை. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருக்க கலக்கமே எனக்கில்லை. சொல்லுங்க பார்க்கலாம். என்னை நடத்திடும் தேவன் அவர் பெரியவர் எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருக்க நல்ல கையை தட்டி கலக்கமே எனக்கில்லையே. சிறு கூட்டமே பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். எதிரிகள் கள்ளம் போல் வந்தார் ஆவியானவர். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக ஆவியானவர். பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தருண்டே பயமில்லையே.
நடத்திடும் தேவன் என்னோட இருக்க பயமே எனக்கில்லை. நான் நம்பிடும் தேவன் நீங்க தான் சொல்லணும் சத்தமா உயர்த்தி. என்னை நடத்திடும் தேவன் என்னோட பயமே எனக்கில்லை. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பார், கலக்கமே எனக்கில்லை. பாதைகள் என்றும் தடை கற்களோ, தாமதங்கள் பதிலானதோ. பாதைகள் என்றும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. ஆண்டவர் சொல்றார், நேர் வழியாய் நம்மை நடத்திடும் இந்த மாசம் நிச்சயமா உனக்கு ஒரு அற்புதம் உண்டு. நேர் வழியாய் பயமில்லை பயமில்லை. நடத்திடும் தேவன் என்னோட இருக்க பயமே எனக்கில்லை. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருக்க கலக்கமே கலங்கவே வேண்டாம். என்னை நடத்திடும் தேவன் உன்னை நடத்த ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் பேர் ரட்சகர். பக்கத்திலே இருக்கிறாரே. எனக்கு பயம் முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. ஆண்டவர் சொல்றார், யோசிக்காதே, மனச பேசாதே, பூர்வமானதை சிந்திக்காதே. நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வா, மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வா. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, என் சார்ந்து கத்தரிப்பா. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே, உனக்காக யுத்தம் செய்வார். பயமில்லை 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 பயமில்லை, என் சார்பில் கத்தருண்டு. பயமில்லை பயமில்லை பயமில்லை, எனக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. பயம் இல்லாதவங்கள கை தட்டி பார்க்கலாம். எனக்கு எதை பத்தியும் பயம் இல்லை. இந்த மாசம் முடியறதுக்குள்ள எனக்கு அற்புதம் வரும். எனக்கு பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கும், ஒரு வேலை கிடைக்கும், ஒரு புது வீடு கட்டுவோம், நம்ம சபை நிரம்பும். இப்படி தட்டக்கூடாதுங்க கைய, இப்படி துதிக்க கூடாதுமா. நீ தட்டுறதுல சாத்தானுக்கு சாவுமணியா இருக்கணும். நீ தட்டுற தட்டு சத்துருவுக்கு, உனக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய், அடிக்கடி பலவீனம், வியாதி. அக்கினி அக்கினி, கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய அபிஷேகம் இதோ உன்னை பற்றி பிடிக்கிற கர்த்தருடைய வல்லமை. சபைக்கு விரோதமாய், எழுப்புதலுக்கு விரோதமாய், நீ ஜெபம் பண்ண விடாம, உன்னை துதிக்க விடாம கெடுக்கிற ஆவிகளை பரிசுத்த ஆவியானவரே, நீங்க இல்லாம நாங்க ஒரு ஜெயமும் பெற முடியாதப்பா. ஆவியோடும் கருத்தோடும் துதிக்க ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. இந்த வருஷத்தை நன்மையால எங்களுக்கு முடிய பண்ணும் அப்பா. ஆண்டவரே, துவக்கம் அற்பமா இருந்தாலும் 2024 முடிவு, கையை தட்டு முடிவு. டிசம்பர் முடிறதுக்குள்ள நான் இழந்த பணம், இழந்த சந்தோஷம், இழந்த வீடு, இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுகிறேன், திருப்பிக் கொள்ளுகிறேன். கை தட்டுங்க. Oh, I can receive it. I can receive it. I believe in the name of the Lord. Hallelujah. ரெண்டு கரங்களை உயர்த்தி hallelujah. ரெண்டு கரங்களை உயர்த்தி hallelujah. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்த, நீங்க தான் சொல்லணும். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்த. ஓ ஆராதனை உமக்கு, ஆராதனை
பார்க்கலாம். தகப்பனே ஆராதனை உமக்கு, ஆராதனை சிங்காசனத்தில் வீற்றிரு பரிசுத்தரே. சுத்த சத்தமா 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 இவ்வளவுதான சத்தம். சிங்காசன பின்னால் அம்மா ஐயா கையை உயர்த்தி சொல்லு பார்க்கலாம். ஓ ஆராதனை ஆராதனை உமக்கு தெய்வமே. ஆராதனை ஓ come on worship the Lord. We worship in the glory of God. Oh Rabba Shekaba ஆதியும் மந்தமும் ஆனவரே. ஆல்பா ஆல்பா ஒமேகாவும் ஆனவர். ஓ ஆதியும் அந்தமும் ஆனவர். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஆல்பா ஒமேகாவும் ஆனவரே. Yes, Lord. உங்களை விட்டா யாரும் இல்லப்பா. உமக்கு ஆராதனை. ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஏழு விளக்கின் மத்தியே தெய்வமே உலாவிடும் எங்கள் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. Worship the Lord. He is almighty. ஆராதனை உமக்கு ஆரா. One more time. ஆரா. Yes Lord. உம்முடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. உம்முடைய மகிமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. உம்முடைய பிரசன்னம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. சத்துரு கைக்கொண்டிருக்கிறார். ஆராதித்துக் கொண்டிருக்கும் போதே உனக்கு விரோதமாய், உன் குடும்பத்துக்கு விரோதமாய், உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட அந்த சத்துருவை கர்த்தர் முடிந்து young boys and girls, ஆராதனை. ரெண்டு கரங்களை உயர்த்தி 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 அல்லேலூயா. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே துதியுமக்கே நீரே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. What is a lamb? What is a lamb? You are holy, holy. Are you Lord God mighty? What is a lamb? Oh, what is a lamb? Amen. Duyere
அழகா ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது வரும்போது, உங்க கிருபை இல்லாம நான் வாழ முடியாதப்பா, உங்க வசனம் இல்லாம, உன் சமூகம் இல்லாம நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டார் மோசே. நீங்க என்ன வழி நடத்தாம வர வருஷம் நான் போவே மாட்டேன். நீங்க எனக்கு வார்த்தையை பேசாம, நீங்க உத்தரவாதம் கொடுக்காம, இனி ஒரு ஸ்டெப் கூட நான் எதையும் செய்ய மாட்டேன் என் சுய புத்திலன்னு சொல்றவங்க மட்டும் கையை தட்டி கர்த்தர் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். Lord speak with me. மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் நொந்து போயிருக்கிறோம், ஏமாந்து போயிருக்கிறோம், ஆண்டவரை மோசடி பண்ணப்பட்டிருக்கிறோம். எங்க பார்த்தாலும் ஏமாற்றம். கர்த்தருடைய வார்த்தை உன்னை குணமாக்கும், கர்த்தருடைய வார்த்தை உன்னை பலப்படுத்தும், கர்த்தருடைய வார்த்தை உன்னை சுகமாக்கும், கர்த்தருடைய வார்த்தை உன்னை தாழ்மையிலிருந்து உயர்த்தி உள்ள வைக்கும். I thank God for this wonderful moment. I thank God for this wonderful church. இந்த நாளிலே நீர் இறங்கி இருக்கிறதுக்காய் நன்றி அப்பா. நீர் கொண்டு வர வேண்டிய மக்களை கொண்டு வாரும் அப்பா. Lord, you speak through your word of God. உம்முடைய வசனத்தை கொண்டு நீ பேசும் அப்பா. ஒருத்தர் கூட not one be left without the word of God. கர்த்தருடைய வார்த்தை தொடாமைங்கிறது ஒருத்தர் கூட போக கூடாது. இன்னைக்கு வந்த அத்தனை பேரும் நைட்டு தூக்கமே வரக்கூடாது. அந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தை ஊனையும் கணுக்களையும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் சிந்தையும் ஆண்டவரை தொலைப்பதாக. உம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குவீராக, கிரியை செய்வீராக. சிந்தையிலே இருதயத்திலே Lord powerful your word. உம்முடைய மகிமை இருக்கட்டும் அப்பா. நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் அப்படியே உட்காருவோம். கர்த்தர் இந்த அருமையான மாலைவேளை நம்மோடு கூட நம்முடைய ஆவியானவர் நம்மோடு கூட வெளிப்பட்டபடி நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை நாம் மேம்படுத்தலாமா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் இந்த முதல் நாள் கூட்டத்திலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த முதல் நாள் கூட்டத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக நம்ம ஜெபத்தோடு கூட காத்திருப்போம். விசேஷமாக நாளைக்கு மாலையிலும் இந்த கூட்டம் நடைபெறும். நாளைக்கு மாலையில் இன்றைக்கி வந்ததை விட கொஞ்சம் நீங்கள் சீக்கிரமாக வந்தீங்க அப்படி சொன்னால் இன்னும் அதிக நேரம் ஐயா அவரிடத்தில் கொடுக்கலாம். ஆகவே நாளைக்கு நீங்கள் வரும்போது நீங்கள் மாத்திரம் இல்லை, கூட இன்னொருத்தரையும் என்ன பண்ணிட்டு வரணும், கூட்டிகிட்டு வரணும். அதுபோல் பாஸ்ட் இப்போ ஃபோன் பண்ணி சொன்னார், இன்றைக்கி காலையில் இங்கே உபவாச ஜெபம் நடந்தது. எத்தனை பேர் காலையில் வந்தீங்க உபவாச ஜெபத்துக்கு? ஓகே. ஆகவே வராதவங்க நாளைக்கு சபை முடிந்ததும் ஒரு மணி வரைக்கும் இன்னைக்கு வராதவங்க நீங்கள் வந்து இங்கே இருந்து உபவாசத்தோடு ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் செலவழித்து விட்டு நீங்கள் 1 மணிக்கு மேலே உங்கள் வீட்டுக்கு நீங்கள் கடந்து போகலாம். ஆகவே அதற்கு நீங்கள் ஆயத்தத்தோடு கூட வாங்க. ஆகவே நாளைய தினத்தில் மாலை கூட்டத்தையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக நீங்கள் ஜெபத்தோடு கூட கலந்து கொள்ளுங்கள். ஆகவே இந்த நாளிலே நம்மோடு கூட ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக அருமையான ஜான் பிரபு ஐயா அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க நமக்கு அறிமுகமாகாதவங்க அல்ல, நமக்கு நம்முடைய சபைக்கு ஆரம்ப காலத்திலேருந்தே கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துக்கு மேலே நம்மோடு கூட வந்து ஆண்டுடைய ஊழியத்தை அவங்க நிறைவேற்றி வருகிறாங்க. ஆகவே இந்த நாளில் கூட அவங்க கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு கொடுக்க வந்திருக்கிறாங்க. ஆகவே நம்ம எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஐயா அவர்களை நம்ம வரவேற்கலாம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக வெளிப்படும்படியாக இன்னும் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டு நாமத்தை பயன்படுத்தலாம். Praise God. Hallelujah. இங்கே ஆராதிக்கணும்னாலே எனக்கு ஒரு கொள்ள ஆசை. ஹல்லேலூயா. நிறைய பேர் நீங்கள் புதுசாக வந்திருக்கலாம், அந்த நாட்கள்லேருந்து வந்திருக்கலாம், பழைய முதல்ல இருந்த காலங்கள்லேருந்து வந்திருக்கலாம். இப்போது சமீபமாக கர்த்தர் ஒரு எழுப்புதல் தேவ மனுஷனை நம்ம இமான் பாஸ்டர் அவர்கள் ஏற்படுத்தின பிறகு நல்ல பாடல், ஆராதனை, நிறைய மாற்றங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம், நான்லாம் ஒரு பெரிய பவர் ஏஜில் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு நல்ல பாஸ்டர், மூத்த போதகர் அம்மா, நமக்கு நல்ல குடும்பம், ஊழியர் குடும்பமே அப்படியே மொத்தமாக கர்த்தருக்காக இறங்கி இருக்கிறாங்க. நம்ம டேவிட் ஐயாவுடைய ஒட்டுமொத்த எல்லா பிள்ளைகளும் குடும்பமும் பேர பிள்ளைகள் முதற்கொண்டு ஊழியத்தில் தான் இருக்கிறாங்க. கைகளை தட்டலாமா? ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல நம்முடைய திருச்சபைகள் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு மனுஷனை கர்த்தர் கொண்டு வந்து அந்த ஒரு மனுஷன் மூலமாக இன்னைக்கு எத்தனை கிளை சபைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அன்னைக்கு
போரூரை முடிச்சோன்னா அதோட நமக்கு எங்கே அடுத்தது இங்கே நேரம் இங்கே தான் துண்டலம் தான். போரூர் துண்டலம், போரூர் விபிஎஸ், துண்டலம் விபிஎஸ் முடிச்சுட்டு அந்த விபிஎஸ்ல இருக்கிற நிறைய அக்காமாரெலாம் இங்கே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்போ எனக்கு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். இன்றைக்கி அந்த அக்காமாரெலாம் பாதி பேர் மேரேஜ் ஆகி போயிருப்பாங்க, பல பேர் பெரிய பணியில் இருக்கிறாங்க, நிறைய பேர் பல நாடுகளுக்கு இருக்காங்க. இன்னும் இந்த வருஷத்தில் மீதி இருக்கிறவங்களாம் காணாமல் போக போகிறாங்க. தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரையும் கர்த்தர் ஆஸ்வதிக்க போகிறாரு, திருமணம் பண்ண போகிறாரு, பெரிய இடங்களில் கொண்டு போக போகிறார். ஏன்னா ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தான், அது பெரிய ஊழியமோ சின்ன ஊழியமோ. ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் என்னை இந்த சின்ன ஊழியத்திலிருந்து, இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அதுபோல் அந்த சின்ன ஊழியத்திலிருந்து தான் எடுத்து இன்னைக்கு தேசத்துக்கே ஆசீர்வாதமாக மாற்றிருக்காரு. எங்கள் சபையில் நான் ஒரு விபிஎஸ்ல தான் ரட்சிக்கப்பட்டேன். பன்னிரஸ்னா சாப்பிட வந்த என்னை கர்த்தர் ரட்சித்தார். எங்கள் குடும்பம் ஒரு பயங்கரமான இந்து குடும்பம். ஹல்லேலூயா. எங்கள் அப்பா குடும்பம், எங்கள் அப்பா சைடும் இந்து, எங்கள் அம்மா சைடும் இந்து, சாதாரண இந்து இல்லை, பரம இந்து. ஹல்லேலூயா. ஆனால் அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து கர்த்தர் என்னை முன்குறித்தார். ஹல்லேலூயா. அதான் ரொம்ப முக்கியங்க. எங்கள் உட்கார்ந்துருக்கிறவங்க எல்லாரையும் கர்த்தர் முன்குறிச்சிருக்கிறார். யாரும் நீங்கள் எதாச்சமாக யார் சொல்லியோ நீங்கள் வந்திருந்தாலும் உங்களை கர்த்தர் பிளான் பண்ணி துண்டலத்தில் முன்குறிச்சு வச்சிருக்காரு. என் ஒருத்தர் மூலயமா ஆண்டவர் அந்த திருச்சபையில் ஒரு விபிஎஸ்ல கொண்டு வந்து இன்னைக்கு என் மூலயமா என்னுடைய அம்மா, என்னுடைய தம்பி, தங்கச்சி, எங்கள் அப்பா 15-20 வருஷம் போராடினார். விடவே இல்லையே. ஒரு மஞ்சா காமலையை போட்டு அவர் சாகிற மாதிரி போய் நான் டாக்டர்லாம் கைவிட்டாங்க. என்னை துரத்துனதுனால தான் அவருக்கு சாபம் வந்துருச்சு, பாவம் வந்துருச்சுன்னு அவர் நினைச்சாரு வீட்டை விட்டு. ஆனால் நான் போய் அவருக்கு ஜெபம் பண்ணி சொன்னேன், இல்லை இது மரணத்துக்கு ஏதுவான வியாதி இல்லை, ரட்சிப்புக்கு ஏதுவான வியாதி. சில நேரத்தில் நீங்கள் ரொம்ப வருஷமாக உங்கள் வீட்டுக்காருக்காக ஜெபம் பண்ணியிருக்கலாம், பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணிடலாம். திடீர்னு ஒரு வியாதி வரும், அப்படியே கட்டிலோடு பாஸ் எடுத்துக்கின்னு வந்துடணும். ஹல்லேலூயா. விட்டிங்க அவன் நல்லா காலில் அனாசின் போட்டுன்னு போயிடுவான். என்ன பண்ணா கட்டிலோட தூக்கின்னு வந்துடணும். ஹல்லேலூயா. அவனுக்காக ரட்சிக்க மாட்டார், உனக்காக ரட்சிப்பார். அப்படி தான் பைபிளில் ஒருத்தவங்க கட்டிலோட தூக்கின்னு கூரையை பிரித்து உள்ளே போட்டாங்களாம். அவன் மேலே ஆண்டருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஹல்லேலூயா. அவனுக்கு வரணும்னு என்ன இல்லை, இவனை கொண்டு போனால் இயேசு சுகமாக்குவாருன்னு அந்த 4 பேர் நினைச்சாங்க பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவங்க மேல இருந்து கூரையை பிரித்து போட்டு அந்த 4 பேரை பார்த்தார். பரவாயில்ல, இயேசுகிட்ட கொண்டு போனால் குணமாவார், நான் மாறுவான், இவன் எழுந்திருப்பான்னு நினைச்சாங்களா. அந்த 4 பேருக்காக இவனை குணமாக்கினார். அதுக்கு தான் உங்கள் வீட்டுக்காருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ இல்லையோ, உங்கள் பசங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ இல்லையோ, சில சிறப்பு கூட்டங்களை சும்மா கொண்டு வந்து உட்கார வைங்க. ஹல்லேலூயா. உங்கள் மனசை பார்த்து அவங்கள தொடுவார், அந்த ஆராதனையில் தொடுவார். அவர் மனசில் ஒன்று நினச்சிருப்பார், இது நடந்துட்டா நான் கண்டிப்பாக சர்ச்சுக்கு வருவேன்னு. அன்றைக்கி நீங்கள் கொண்டு உட்கார வைக்கும் போது நடந்துடும். ஹல்லேலூயா. அதுலேருந்து தொடர்ந்து வருவார். இந்த 31ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் எடுக்கிற முயற்சிகளை, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற கொண்டு வரவங்களை கர்த்தர் ரட்சிக்க போகிறார். நம்பிக்கையாக இருக்கிறவங்க கை தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேவன் அதை செய்ய போகிறார். அப்படிதாங்க நான் ஒருவனாக இருந்து ரட்சிக்கப்பட்டு பல வருஷங்கள் மாசங்கள் ஜெபித்து மெல்ல மெல்லமா ஜெபம் வீணா போகாது. ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறவர். இந்த வருஷமெல்லாம் எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க? உங்களுக்கு ஜெபத்தை கேட்கிறார். வருஷம் முடிறதுக்குள்ள உன் ஜெபத்துடைய பதில் ரெடியா இருக்குது. சில பேருக்கு முன்னாடி நடந்திருக்கலாம், சில பேருக்கு பின்னாடி நடக்கலாம், ஆனா 31க்குள்ள நடக்கும். கையை தட்டி ஹல்லேலூயா. சில பேர் ஜபத்தை வெளியே சொல்லலாம், சில பேர் ரகசிய ஜபத்தை சொல்லாமல் இருக்கலாம். ஹல்லேலூயா. ஏன்னா சில ஜப குறிப்புகளை சொல்லக்கூட முடியாது, அப்படிப்பட்ட ஒரு சீக்ரெட்டான விஷயங்கள் இருக்கும். உங்கள் மனசை அறிந்தவர் கர்த்தர். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபித்த ஜபம், சபைக்காக, ஊழியருக்காக, எழுப்புதலுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக பண்ண ஒவ்வொரு ஜபத்தையும் கர்த்தர் கேட்டார். கர்த்தர் கேட்டார். ஹல்லேலூயா. நேற்று தினத்தில் நான் மாங்காடு திருச்சபையில் பேசும்போது சொன்னேன், ஆண்டவருக்கு பிரியமானவர்கள். ஆனால் அந்த வார்த்தை எனக்கு ஆண்டவர் விடவே இல்லை. அதை தொடர்ந்து இந்த மாசமெல்லாம் என்னை உறுத்தினே இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களுக்கு மட்டும்தான் அவர் ஸ்பெஷல் செய்வாராம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்கள். அந்த வசனத்தை நீங்கள் வாசிங்களேன். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்களேன். உபாகமம் 33:12 ஒரு வாக்கு தத்தமாகவும் அதே நேரத்தில் இன்னைக்கு வந்திருக்கிற உங்கள் மேலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறாரு. பிரியமானவர்களுக்கு அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் கொஞ்சம் பாருங்களேன். யாரை குறித்து நல்ல கவனிங்கம்மா. பெஞ்சமீனை குறித்து என்ன வருதான் வார்த்தை? பேரை சொல்லியாச்சு, இவங்க பேருன்னு சொல்லியாச்சு. பேருக்கு பக்கத்தில் கர்த்தருக்கு பிரியமானவன். பார்த்தீங்களா? பேருக்கு அண்ணா பக்கத்தில் என்ன வரணுமா? கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடே சுகமாய் இதாம்மா விஷயம். ஹல்லேலூயா. இந்த வருஷமெல்லாம் நான் நிறைய நேரத்தில் சுகமே இல்லையா, மனசில் சுகம் இல்லை, வீட்டில் சுகம் இல்லை, எந்த ஒரு விஷயத்தில் எனக்கு ஒரு திருப்தி இல்லாமல் தான் அந்த 11 மாதம் கடந்து இந்த 12ஆம் மாதம் வந்திருக்கிறேன் நீ நினச்சினா, இன்னைக்கு ஆண்டவர் ஆன்சர் கொடுக்குறாரு. கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோட சுகமாக இருப்பான்.
அல்லேலூயா. நம்ம நிறைய பேருக்கு பிரியமா இருந்திருக்கலாம். நம்ம பாஸுக்கு பிரியமா இருந்திருக்கலாம், கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு பிரியமா இருந்திருக்கலாம், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்க பிரியமா நடந்திருக்கலாம். இதுல விஷயம் என்னன்னா, நம்மளை ஆசீர்வதிக்கிறவங்க பூமியில் இல்லை, நம்மளை உயர்த்துறவங்க பூமியில் இல்லை. ஆமென். நம்மளை குழியில தள்ளுறவங்க தான் பூமியில் இருக்கிறாங்க. ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அல்லேலூயா. கூடவே இருக்கலாம், ஆனால் எந்த நேரத்தில் நீங்கள் புள்ள போயிட்டு அவன் நடந்து போயிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. கூடவே இருந்து குழி பறிச்சிட்டான் அப்படின்னு ஒன்று சொல்லுவீங்க தெரியுமா? அதெல்லாம் பூமியில் நடக்கிறது. ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவருக்கு பிரியமானவன் யாருக்குமா? கர்த்தருக்கு பிரியமானவர்கள் எவர்களோ அவர்களை அவர் சுகமாய் தங்கி இருக்க பண்ணுவாராம். அப்புறம் அவர்களை அவர் என்னாலும் காப்பாற்றுவாராம். இதை விட உங்களுக்கு என்னமா செக்கு கொடுக்கணும்? அல்லேலூயா. கடவுளுக்கு பிரியமா இருக்கிறவங்கள உங்க வீட்டுக்காரர் காப்பாத்துறாரோ இல்லையோ, உங்க மகன் காப்பாத்துறாரோ இல்லையோ, உங்களுடைய பிள்ளைகள் காப்பாத்துறாங்களோ இல்லையோ, அவர் இன்னைக்கு கேரண்டி கொடுக்குறாரு. இன்னைக்கு துண்டல சபையில் வந்திருக்கிற தேவ பிள்ளைய உன்னை நான் காப்பாத்துவேன், மரண பரியந்தம் காப்பாத்துவேன், பென்ஷனே இல்லைன்னா காப்பாத்துவேன், கையில காசே இல்லைன்னா காப்பாத்துவேன், 31 நாள் கறி சாப்பாடும் வீட்டில் நடக்கும். தட்ட மாட்டுற பாரு கைய. ஹல்லேலூயா. சொல்லுகிறவர் ஆண்டவர், அவனை அவர் என்னாலும் காப்பாற்றி. இங்க 3வது கவனிங்க, கர்த்தருக்கு பிரியமானவனுடைய வீடு, அவங்க வாசல், அவங்களுடைய எல்லையில ஒருத்தரும் நுழைய விட மாட்டாராம். செக்யூரிட்டியே இல்லை, ஆனால் அவன் வீட்டுக்குள்ள சத்துரு நுழைய முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், உன் வீட்டு எல்லை சமாதானமா இருக்கும். நிறைய பேர் நீங்கள் நினைப்பீங்க, ஐயா சர்ச்சுக்கு வந்தால் பரலோகம் மாதிரி இருக்கியா, ஆனால் வீட்டுக்கு போனால் நரகம் மாதிரி ஆயிடுதியா. சண்டை பிரச்சனை, தண்டல்காரன் வந்து டெய்லி கதவை தட்டுறான், தட்டவே மாட்டான். அல்லேலூயா. உன் எல்லைகளிலே ஆண்டவர் ஒரு பெரிய சமாதானத்தை, பாதுகாப்பை கொடுப்பார். அப்போ 3 ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? சுகமா இருப்பீங்க, உன்னை காப்பாற்றுவாரு, உன் எல்லையில அவர் இருப்பாரு. ஹல்லேலூயா. இது 3மே 2025 வருஷம் இந்த மாசம் இந்த ஜபத்துக்கு பிறகு நடக்கணும்னா, கர்த்தர் உன்கிட்டையும் என்கிட்டையும் எதிர்பார்க்கறது தங்கத்தை இல்லை, வெள்ளியை இல்லை, வைரத்தை இல்லை. நீ எடைக்கு எடை போட வேணாம், அவருக்கு பிரியமான பிள்ளையா நீ இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறாரு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவங்க ஒரு கை தட்டுங்க பார்க்கலாம். பிரியமானவர். ஹல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இரு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ. நீங்க சொல்லுங்க, எல்லாவற்றிலும் வாழ்ந்து இந்த மாசமெல்லாம் சுகமா இரு மகனே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஓ, வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. எப்ப தெரியுமா? ஆவிதரும் பட்டயத்தை, ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரியமானவனே, மகளே, நாத்துமா வாழ்வது போல் ஆண்டவர் சொல்றாரு, நீ எல்லாவற்றையும் இந்த கிறிஸ்துமஸ் சுகமா இருப்ப. திருமக பிரியமானவனே, பிரியமானவனே, நல்லதான் கை தட்டி சொல்லுங்களேன். வாழ்வது சர்ச்சில் சந்தோஷமா இருக்கணும், சிரிச்ச முகமா திலும் வாழ்ந்து. ஓ, ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறா, ஒழுங்கின்படி 31 நாளுக்குள்ள முடிச்சிடணும். ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிற, ஒழுங்கின்படி ஓடு மகன். நெருங்கி வரும் பாவங்களை, பாவங்களை நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு, நல்லா சொல்லுங்க, உதறி ஓடு மகனே. பிரிய நல்லா சத்தமா துண்டல சபனா வெடிக்க வேணவா. ஆமென். மேலும் வாழ்ந்து இரு மகனே, பிரிய மாணவன். நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து இரு மகன்.
நல்ல ஒரு கையை தட்டி சத்தமா, பிரியமானவனே, பிரியமானவளே, இந்த டிசம்பர் மாசம் முடித்துக்குள்ள உன் ஆத்துமா வாழும், உன் வீடு வாழும், உன் எதிர்காலத்தை குறித்து பயம் வேண்டாம். ஒன்னே ஒண்ணுதான் கர்த்தர் கேட்கிறாரு, நீ பிரியமானவனா இருக்கணும்னு நான் விரும்புறேன். என்ன சொல்லி தாங்க பாட்டே பாடுறோம், பிரியமானவனே, பிரியமானவளே. அப்போ கர்த்தர் நம்மகிட்ட என்ன விரும்புறாருன்னா, நீ பிரியமா எனக்கு நடக்கணும். வேற ஒன்னுத்தையும் கேட்கலங்க, ஆண்டவர் பிரியமா நடக்கணும். ஏன் ஆண்டவர் தாவீதை, ஆடு மேய்த்த தாவீதை ஒரு பெரிய அரசனா மாத்தினார் தெரியுங்களா? நிறைய காரணங்கள் இருக்கிறான். ஆனா தாவீது நிறைய, நீங்க சங்கீத புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஆலயத்தை குறித்து, தேவனை குறித்து, வைராக்கியத்தை குறித்து பேசியிருப்பாரு. ஒரு வசனத்தை நீங்க வாசிங்களேன், அது என்ன ரொம்ப தொட்டுச்சு. சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சங்கீதம் 40:8. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். எல்லாம் எடுத்துட்டீங்களா? பைபிள் எடுத்துட்டீங்களா? சங்கீதம் 40ஆம் அதிகாரம் எல்லாம் எடுத்துட்டீங்களா? 8ஆம் வசனம் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாம் சேர்ந்து 1 2 3 வாசிக்கலாமா? என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாய பிரமாணங்கள் எங்க இருக்குதா? நியாய பிரமாணம்னா என்னம்மா? பைபிள்மா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் சொன்ன சட்டம் 10 கட்டளை. அவங்க மோசே கட்டை இந்த மாதிரி ஒரு ஃபுல் பைபிள் இல்லை. மோசே கட்டை என்ன இல்லை? ஃபுல் பைபிள் இல்லை. அந்த 10 கட்டளை இருக்குது தெரியுமா? நம்ம வீட்டில் மாட்டிக்கிறோமே, அதுதாங்க அப்போ பைபிள். தோத்துறோம், அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு நமக்கு 66 புஸ்தகம் கொண்ட ஒரு பைபிளை கையில் கொடுத்துருக்காரு ஆண்டவர். எதை வேணா படிக்கலாம், சரித்திரத்தை படிக்கலாம், ஆண்டவருடைய வல்லமையை படிக்கலாம், இயேசு கிறிஸ்துவ பற்றி படிக்கலாம், மோசே எலியா பற்றி படிக்கலாம். அன்னைக்கு மோசே கிட்ட 30 லட்சம் மக்கள் இருந்தாங்க. அந்த 10 வார்த்தை தான். அல்லேலூயா. பொய் சொல்லாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறன் பொருளை இச்சியாதிருப்பாயாக, அல்லேலூயா, தேவனிடத்தில் முழு மனசோட அன்பு கூறுவாய். அந்த 10 வச்சு தாங்க அவங்க ஜெபம் பண்ணி செங்கடலை பொளந்திருக்காங்க. அல்லேலூயா. தண்ணியை எங்கிருந்து கொடுத்துருக்காரு ஆண்டவர்? கண்மலை வெடித்து தண்ணியை கொடுத்துருக்காருங்க. 30 லட்சம் மக்களுக்கு மேலேருந்து மண்ணா கொடுத்துருக்கிறாருங்க. எந்த 10 அந்த 10 கட்டளை வச்சு கொடுத்துருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த மக்களுக்கு எந்த ஒரு, எங்கேயுமே அவங்களுக்கு எந்த உறவு, யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஆண்டவர் தவிர்த்து அந்த 30 லட்சம் மக்கள், எகிப்திலிருந்து வந்த மக்களுக்கு வேற யாருக்கிட்டே இந்த உதவி கிடையாது. எல்லா நாடும் எதிர்க்கிறாங்க, கொல்ல பார்க்குறாங்க. ஏன்னா இது தேவனோட நடக்கிற ஜனம். அல்லேலூயா. இந்த 40 வருஷம் வனாந்தரத்தில் இந்த புறப்பட்ட மக்களை, தேவ மக்களை, முதல் கிறிஸ்தவ மக்களை, முதல் தேவனை துதிக்கிற மக்களை, முதல் விடுதலையான மக்களை அவரே நடத்தினார். நம்ம இந்த ஒரு வருஷம் நடத்துறதுக்கே பாஸ்டர் சொல்றாரு, துதிங்க துதிங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, வாயே திறக்கல. அல்லேலூயா. கம்மு போட்டு டைட் பண்ணி வந்துட்டுக்குது. அல்லேலூயா. தேவனை துதிக்கணுங்க. 40 வருஷம் நடத்தினார் ஆண்டவர். எத்தனை வருஷம்? 40 வருஷம் அவங்களை நடத்தி இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ அவங்க அந்த வச்சிருந்த அந்த 10 கட்டளையை அவங்க கீழ்ப்படிந்ததுனால ஊழியக்கார் வார்த்தையை கேட்டாங்க, அவ்வளவுதான். அல்லேலூயா. ஊழியக்கார் சொல்றதுதான் இன்னைக்கு தெய்வ வாக்கு. அல்லேலூயா. அன்னைக்கு டிவியில் எந்த வசனம் வராது, எதுவுமே எந்த டெக்னாலஜியும் இல்லைங்க, தெருவலுக்கே கிடையாது. பகல்ல அவங்களுக்கு கைட் பண்றதுக்கு மேகஸ்தம்பம். என்ன ஸ்தம்பம்? ஆமா. நைட்ல இருட்டா இருந்தா பூச்சி மிருகங்கள் வந்து கடிக்கும். அதுக்கு என்ன நடத்தின 40 வருஷம்? இந்த மாதிரிலாம் நீங்க தெய்வனை பார்த்துருப்பீங்களாங்க? இந்த மாதிரிலாம் ஒரு தெய்வத்தை ஆண்டவர் பார்த்து நைட்ல அவங்கள அத்தனை வருஷத்துக்கும் நைட்ல ஒரு தனி என்ன பண்ணாரு, அக்கினி ஸ்தம்பம் மாதிரி வெளிச்சம் அப்படி எப்படி இருந்துக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் எல்இடி எல்லாம் தோத்துருக்கும் போல. அத்தனை லட்சம் மக்களுங்க. காலையில் அவங்களுக்கு ரொம்ப வெயில் வந்து சுருண்டு செத்து போயிடக்கூடாது, பயங்கர உஷ்ணன்னு மேகத்தை கொண்டு வந்து அப்படியே குளிர்ச்சியாக ஒரு ஏசி போட்ட மாதிரி அப்படியே மழை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அப்படியெல்லாம் நடத்தின தேவனை அவர்கள் மறந்து கண்ணுக்குட்டியை வணங்கினாங்களாம். எதை வணங்கினாங்களாம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த 11 மாதம் கர்த்தரை நம்ம எப்படியெல்லாம் நம்மளை நடத்தினாரு, என்னெல்லாம் கொடுத்தாரு, குறை எதனா வச்சாருங்க, நம்மளை எப்படி ஆசீர்வதிச்சாரு. ஆனால் நம்ம இந்த 11 மாதமும் ஒழுங்காக சபைக்கு வந்திருப்போமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லா கூட்டத்துக்கு வந்திருப்போமா? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தில் கரெக்டாக இருந்திருப்போமா? பொருத்தனைகளை நிறைவேற்றி இருப்போமா? சபைக்காக நீங்கள் எடுக்கிற ஜபம் எடுப்பேன், அதை பண்ணுவேன், என்ன எனக்கு தெரியாதுங்க. இது சுத்திகரிப்பு கூட்டம். இன்னைக்கு தான் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. கிளென்சிங் மீட்டிங். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு செய்ததை நினைத்து பாருங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
ஆகாய் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஹல்லேலூயா. நீங்க எடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா அந்த அந்த வசனங்கள் செப்பனியா அந்த அதிகாரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தரை துதிப்பீர்கள் இருக்குது. ஹல்லேலூயா. உமக்கு உங்களை அதிசயமாய், ஆமா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஆகாய் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. அது சொல்லுது அது என்ன சொல்றது தெரியுமா? உங்களை எகிப்திலிருந்து நடத்தி வந்த தேவன் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவான். இதெல்லாம் படிக்கும்போது வர மாதம் வர வருஷம் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன். இதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தருக்கு அப்போ இன்னைக்கு நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எத்தனை பேர் இன்னைக்கு ஜெபம் பண்ணலாம் நீங்கள் நினைக்கிறீங்க? இவ்வளோ நாள் 11 மாதம் உமக்கு பிரியமாக நான் நடந்தேனா என்னன்னு தெரில. நிறைய பேருக்கு பிரியமாக நடந்து ஃபெயில் ஆகி போய் உட்காந்துருக்கிறேன். மனசு தான் ரொம்ப வலி எடுக்குது. வான ஆண்டவரே, இன்னையோட எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறேன், எல்லாத்தையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன், என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் பிளாக் பண்ணிடுறேன். இனிமேல் உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன்னு சொல்லி நான் உங்களை காப்பாற்றுறேன்னு வாக்கு பண்ணுறாரு. உங்களை நான் என்னாலும் காப்பாற்றுவேன், அடைக்கப்பட்ட வாசலெல்லாம் நான் திறக்கிறேன்றாரு. உன் எல்லையில் இனிமேல் கண்ணீர் சத்தம் இல்லை, உன் எல்லையில் ஒரு ஆசீர்வாத சத்தம் கேட்கும். உன் வீடு துக்கத்தின் வீடுல, உன் வீடு ஆசீர்வாதமான வீடு. உன் வீட்டில் ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கும். கையை தட்டி கர்த்தருக்கு பிரியமா நடப்பேன், இனிமேல் உன் சத்தத்தை தான் கேட்பேன், மனுஷ சத்தத்தை கேட்க மாட்டேன்னு சொன்னா உன் பிள்ளைகள் மனம் திரும்பி சபைக்கு வருவாங்க. உன் கணவர் கெட்ட பழக்கத்திலிருந்து சபைக்கு வருவாங்க. நீ இன்னைக்கு கர்த்தருக்கு சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை, உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன் ஆண்டவரே தேவனே. அதுதாங்க சுத்தரிகரிப்பு கூட்டம். ஹல்லேலூயா. அப்போ தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் பெருசுங்க. ஹல்லேலூயா. அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் பெருசு. தானியேல் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. தானியேலே நீ மிகவும் பிரியமானவன். இதை படிச்ச உடனே எனக்கு ரொம்ப என்னை தொட்டுச்சுங்க. தானியேலே நீ மிகவும் பிரியமானவன்ல இருந்து இப்போ கிரேட் ஏறுது. ஹல்லேலூயா. மிகவும் பிரியமானவன். ஆண்டவர் வாயிலிருந்து மிகவும் பிரியமானவன் ஒரு வார்த்தை வருது. இதுக்கு தேவன் காபிரியல் தூதனை அனுப்புறாரு. கீழே போய் ஒருத்தருக்கு இந்த வார்த்தையை சொல்லிட்டு வாப்பா, ஒரு பர்டிகுலர் ஆட்களுக்கு சொல்லிட்டு வாப்பா, இந்த நபருக்கு சொல்லிட்டு வாப்பா. ஏன் அவர் என்ன பண்றாரு நீ போய் பார், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரை பார்த்து நீ டபுள் டிகிரி கொடுத்துட்டு வா, டபுள் ப்ரமோஷன் கொடுத்துட்டு வா. நீங்க படிங்களா அந்த வசனத்தை? 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீ மிகவும் பிரியமானவன், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே. அப்ப என்ன அர்த்தங்க? வேண்டிக் கொள்றதுன்னா என்னங்க அர்த்தம்? வேண்டிக் கொள்றதுக்கு பேர் என்னங்க? ஜபம். ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில் கூட ஒரு ஜபம் நடந்தது, தோத்திரம். ஹல்லேலூயா. அது என்ன ஜபம்? யார் வேற போறா? லைட்டு ஒன்று போட்டு ஒரே ஒரு பேனை போட்டிருக்கோம். அது ஒரு பாட்டு இருக்காது, இந்த மாதிரி கொயர் இருக்காது, அப்படியே சும்மா கல 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 கலன்னு இருந்தால் தானே. ஹல்லேலூயா. எப்பவுமே ரோஸ் கோக்கி சுட மாட்டாங்க, கிறிஸ்மஸுக்கு மட்டும்தான் ரோஸ் கோக்கி சுடுவாங்க. ஹல்லேலூயா. அப்பப்போ எல்லா கூட்டத்திலையும் ரோஸ் கோக்கினா எப்படி? ஹல்லேலூயா. அந்த கம்பியே டிசம்பர் மாதம் தான் தேடுவாங்க. அதுக்கு முன்னாடி எங்கே கம்பியை தேடும்? அது எங்கன்னா இருக்கும். வாங்கி என்ன பண்ணாங்க? அப்போது எல்லா நாளுமே ரோஸ் கோக்கி கிடைக்கணும் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் எல்லா நாள்லையும் ஜபம் இருக்கும். ஆண்டவர் சொல்றார் எனக்கு ரொம்ப பெரிய மீட்டிங் நான் எதை சொல்றேன்னா ஜபம் மீட்டிங் தான். ஒரு கை தட்டுக்க பார்க்கலாம். நீங்க பாருங்களேன், பைபிள்ல டபுள் டிகிரி எங்கேயுமே இல்லை. மிகவும் பிரியமான என்ற வார்த்தை எதுக்கு கொடுத்தார் ஆண்டவர்னா ஜெபிக்கிற தானியேலுக்கு கொடுத்தார். கை தட்டுக்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதனால ஜெபிக்கிறவங்களுக்கு இன்னைக்கு டபுள் டிகிரி. நீங்கள் இருக்குவீங்க, ஜப வீரர்கள் இருப்பீங்க, சபைக்காக, இந்த இடத்துக்காக, பாஸ்டருக்காக. ஊழியக்கார குடும்பம் ஊழியம் செய்கிறாங்கன்னா உங்களை விட தாக்கம் ஜாஸ்தியாக இருக்கும். அவங்க பிள்ளைகளை தொடுவான், ஊழியக்கார தொடுவான், ஊழியம் செய்ய விடாமல் தொடுவான், பலவீனத்தில் தொடுவான், பலவிதமாக பல இடங்கள் ட்ராவல் பண்ணுவாங்க. இன்றைக்கி இங்கே இருப்பாங்க, நாளைக்கு பெங்களூரில் இருப்பாங்க. அழைப்பு. அப்போ அவங்களை அவங்க குடும்பத்து பாதுகாப்புக்காக, பாசரமக்காக, குடும்பத்துக்காக, பாசருக்காக, பிள்ளைகளுக்காக நம்ம கடமைங்க அது. ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு ஜெபிக்கிறவர்கள் தான் என் பார்வையில் பெரிய டிகிரி முடிச்சவங்க. ஹல்லேலூயா. தானியேல் பாபிலோனில் பெரிய குருசேட் நடத்தலை, பெரிய மைக் எடுத்து பயங்கரமாக பேசலை, பெரிய ஒன்றுமே பண்ணல. 3 வேளை ஜெபிச்சார். எத்தனை வேலைமா? ஹல்லேலூயா. 3 வேளை ஜெபிச்சார். இதை பரலோகம் வாட்ச் பண்ணினே இருக்குது. காலையில் ஜெபிப்பார், மத்தியானம் ஜெபிப்பார். அவர் வேலை இல்லாமல் போர் அடிச்சுக்கின்னு வேலை இல்லை ஜெபிக்கலாம்.
இப்போ நமக்கு எந்த போர் அடிக்குது, ரொம்ப எதுவுமே இல்லை, எல்லாம் வெறுத்துட்டாங்க நம்மளை, அதனால் போய் ஆண்டர்கிட்ட போகலாம் அப்படின்லாம் இல்லை. அவர் ராஜா அவருக்கு ஒரு பெரிய போஸ்ட்டை கொடுத்துருந்தார். அவருக்கு அடுத்த மந்திரி அவர். நம்ம தானியேலில் படிச்சோமா தெரியும், பிரதானிகளுக்கும் ராஜாக்களுக்கும் மேற்பட்டவராக இருந்தாராம். யாரு? தானியேல். ஆனால் தானியேல் 3 வேளை ஜெபிச்சாராம். ஒரே ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுங்கன்னு, ஐயா இன்னும் பிஸின்னு வருது தெரியுமா, ரொம்ப பிஸி பாஸ்டர், சாபியை எங்களுக்கு தான் பாஸ்டர் கொடுத்துட்டாங்க. இவர் மட்டும்தான் வேலை செய்வார் அங்கே, இவருக்கு கீழே ஒரு 5 பேர் கூட இருக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஆனால் நான் பைபிளில் நம்ம அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கொர்நேலின்னு ஒரு செஞ்சுரி மேன் இருப்பார். அதாவது 100 பேருக்கு ஒரு தலைவர். அப்போ அவருக்கு கீழே 100 பேர்னா எவ்வளோ ஃபோன் கால் வந்திருக்கும் அவருக்கு? 2 பேர் 3 பேர் ஒன்றும் இல்லாதவெல்லாம் ஃபோன் அடிக்கிறான். அவருக்கு உண்மையாக அவர் கீழே எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க? 100 பேர் வேலை செய்கிறாங்க. அவருக்கு எவ்வளோ ஃபோன் கால் வந்திருக்கும்? எவ்வளோ, கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஆள் மாதிரி. ஆனால் அவரை பற்றி போட்டிருக்குது அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், பட்டாளம் யாரு? 100க்கு அதிபதி ஆகிய கொர்நேலி என்னும் பேர் கொண்ட அந்த பட்டணத்தில் இருந்தாரு. நம்பர் 1 நோட் பண்ணுங்க, அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும், பார்த்தீங்களா, வீட்டார் அனைவரோடும் யாருக்கு பயந்திருந்தான்? அவங்க வீட்டில் எல்லார்கிட்டையும் அவன் எப்படி நடக்கிறான்? தேவனுக்கு பயந்தவன் அவங்க வீட்டார்கிட்ட சாட்சி பெற்று இருந்தானா. 3வது, வெறும் தர்மம் இல்லையாமா, ரொம்ப தர்மமா. காக்கெட்லேருந்து கையே எடுக்க மாட்டோம். தோத்திரம். அல்லேலூயா. சில்லறையை உள்ள விட்டே தேடுவோம். அப்படி அது சின்னதாக இல்லையே, பெரிய காயின் தானே இது. அல்லேலூயா. ஆனால் கொர்நேலியு கையை விட்டார்னா எவ்வளோ கொத்தா மாட்டுதோ அப்படி எடுத்து அடி போடுவாராம். நம்ம போட்டுட்டா அன்றைக்கே ஆண்டர் வருக. அல்லேலூயா. அன்றைக்கே ஆண்டர் எக்காலத்தோடு சர்ன்னு வந்துடுவார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு? ஒரு அதிபதி, ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கிறவர் மிகுந்த தான தர்மம் பண்ணாராம். அல்லேலூயா. அதை விட கடைசியில் ஒன்று போட்டுக்குது பாருங்க, அதுக்கு நம்ம எல்லாருமே இன்னைக்கு நம்ம முடிச்சுக்கணும் நம்ம லைஃபை. அல்லேலூயா. என்ன போட்டிருக்குது பாருங்களேன், அவன் எப்போதும் தேவனை நோக்கி. இன்னைக்கு பாயிண்ட் என்னன்னா, யாரு பார்த்த ஆண்டவர் மிகவும் பிரியமான சொல்றாருன்னா, தேவனை நோக்கி ஜெபம் பண்றவங்க, சபைக்காக ஜெபிக்கிறவங்க, குடும்பத்துக்காக ஜெபிக்கிறவங்க. அல்லேலூயா. நல்லா பாருங்களேன், தேவனோட பேசுறவங்க மனுஷால் கூட ரொம்ப பேச மாட்டாங்க. இந்த ரொம்ப மனுஷால் கூட பேசுறவங்க தேவன் கூட பேச மாட்டாங்க. அல்லேலூயா. இங்க அடிப்பாங்க பாருங்க, அப்படியே ரோல் அடிக்கும், ஃபோனுக்கு அப்படியே பறக்கும். அல்லேலூயா. ஃபோன் எடுத்து பாஸ்டர் கண்டி அப்படி தள்ளார்னா போயினே இருக்கும் ஸ்க்ராலில். அல்லேலூயா. 1 டே ஸ்பீக்கிங், அது ஒரு நாள் தே எவ்வளோ தான் தள்ளுவார், அவ்வளோ பேசிக்கிது அது. இல்லையா? ஆமாம். இந்த கால் வந்து அந்த கால் கட்டு, அந்த கால் வந்து இந்த கால் கட்டு, ஓல்டில் போட்டது எல்லாத்தையும் மொத்தம் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து 31ஆம் தேதி வச்சார்னா புல்பிட்ட மறைச்சிக்கும். அல்லேலூயா. ஒருவேளை அவருக்கு நான் பாயிண்ட் கொடுத்துட்டேன்னா யாருக்கு தெரியும்? புதுமையாக கூட அவர் யோசிக்கலாம். எங்கள் பிள்ளைங்களுடைய ஃபோன் இன்னைக்கு நைட்டே நடக்கும், சுவிட்ச் ஆஃப் எல்லாத்தையும் டெலீட் நடக்கும். அல்லேலூயா. அப்போ பாருங்களேன், தேவன் என்ன சொல்றாருன்னா, என்னோட பேசுகிறவர்களுக்கு நான் வர ஆண்டு உயர்வை தரப்போகிறேன். என்னோட பேசுகிறவர்கள் பிரியமானவர்கள். அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம மற்றவங்களோட பேசுனா நமக்கு ஒண்ணுமே வரலங்க. பிபி தாங்க ஏறிச்சு, சுகர் ஜாஸ்தியாச்சு, கடன் ஜாஸ்தியாச்சு. நம்மளை போய் இன்னொன்றுல கோட்டு குத்து பணம் கொடுக்குறாங்கன்னு ஃபோன் ஏற்றேன். தோத்திரம். அல்லேலூயா. மொத்தத்தையும் ஹேக் பண்ணி இப்போ புதுசாக ஒரு வேலை நடந்துன்னு இருக்குது நிறைய இடத்துல. ஆமென். +2 +3 படிப்பு இல்லை, ஏமாத்துற நம்பரு. அல்லேலூயா. தேவ மக்களே ஜாக்கிரதை. எந்த நம்பர் +2 +3 +7 எது வந்தாலும் ஃபோன் என்ன பண்ணா ரொம்ப அதான் மனுஷால்கிட்ட ரொம்ப பேசி 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 அவன் கண்டுபிடிச்சிட்டான். அதனால நம்ம நம்பரே வாங்கி நம்ம 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 வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறான், மெசேஜ் அனுப்புகிறான். தோத்திரம். அவன் எவ்வளோ நல்லவன் பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு நீங்கள் மிகவும் பிரியமானவனாய் கர்த்தருக்கு மாறிடுங்க. கர்த்தரோடு பேசும்போது அல்லேலூயா கைகளை தட்டி, ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, எனக்கு ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, உபவாசித்து உடலை ஓர்த்து, உபவாசித்து உடலை ஓர்த்து ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே,
ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே. ஓ ஜெப ஆவி துமையா ஜெபிக்கணும். ஒரு ஜெபமாவே கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே ஜெப ஆவி ஊற்றுமையா ஜெபிக்கணும். தானியேல் போல 3 வேளையும், தானியேல் போல 3 வேளையும் நான் தவறாமல், நான் நல்ல கைத்தட்டி சொல்லுங்க, தவறாமல் நான் ஜெபிக்கணுமே. எனக்கு ஜெப ஆவி ஷபாபாபா. ஆண்டவரே எங்க ஜெபப்பா கணும் ஜெபிக்கணுமே. எனக்கு ஜெப ஆவி ஓ ஜெபிக்கணும். ஜெப ஆவி அப்பா தெய்வமே ரட்சகா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. கண்ணீரோடு ஜெபிக்கணுமே. தேசத்திற்காய் நான் ஜெபிக்கணுமே. கண்ணீரோடு கண்ணீரோடு ஜெபிக்கணுமே. என் தேசத்திற்காய் ஜெபிக்கணுமே. அதற்கு ஜெப ஆவி ஊற்றுமை. நீங்க தான் கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. ஜெபிக்க இன்னில் இருந்தப்பா மிகவும் பெரியமானவன் ஜெப ஆவி. ஓ ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. கரங்களை தட்டி ஜெப ஆவி, ஜெப ஆவி மேல ஊற்றுறாரு பாருங்க. அந்த ஜெப ஆவியின் அபிஷேகத்தை அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். அந்த ஜெப ஆவி தங்கச்சி உண்மையில, தம்பி உண்மையில ஜெப ஆவி. இனி தேவையில்லாத பேச்சு, போன்ல பேச்சு, வாட்ஸ்அப்ல பேச்சு, இயேசுவின் நாமத்தினால எல்லா அசுத்த கிரியைகள் right now I destroy in the name of the Lord. ஆண்டவரே இனி மனுஷங்கிட்ட பேச மாட்டேன், சர்வ வல்லவர் உன்கிட்ட பேசுவேன். ஆண்டவர் தானியேலை பார்த்து சொல்றாரு, நீ மிகவும் பிரியமானவன், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கும் போதே உனக்கு வெளிப்பாடு வந்தது. ஆண்டவர் சொல்றாரு, இனிமேல உங்களுக்கு வெளிப்பாடு தான். அல்லேலூயா. ஜெபம் பண்ணா உங்களுக்கு வெளிப்பாடு வரும். கர்த்தர் வெளிப்பாடு வரங்களால் இந்த துண்டல சபையை நிரப்ப விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, நீ ஜெபிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டுனா, நைட்ல ஸ்டார்ட் பண்ணிட்டுனா, நீ ஜெபிக்க முழங்கால் பட்டு உட்காந்துட்டினா, உபவாசம் பண்ண உட்காந்துட்டுனா, எந்த பிரச்சனையும் யார்கிட்டயும் சொல்லாத. ஹல்லேலூயா. தேவன்கிட்ட சொல்லு. ஆண்டவர் இந்த வருஷம் முடிறதுக்குள்ள முடிச்சிடுறேன்றார். ஹல்லேலூயா. முடிச்சிடுறேன்றார். ஹல்லேலூயா. சிலுவையில சொன்னார், நான் முடிந்தது. ஹல்லேலூயா. முடிந்தது. ஜெபத்திற்கு அவ்வளவு வல்லமை இருக்குது. ஹல்லேலூயா. ஜெபத்துல செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. பாருங்க, எனக்கு பிரியமானவன் என்று என்ன பண்ணாரு? இந்த தானியேல் பேர் பெற்றார். ஹல்லேலூயா. அப்ப மிகவும் பிரியமானவர். ஹல்லேலூயா. எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் கொர்நேலியு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், ரொம்ப எனக்கு பிரியமானவன் சொல்றார். ஹல்லேலூயா. அப்போ இந்த தாவீதே எனக்கு தொடப்பட்டுச்சு. ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமானவன் என்ற இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்களேன். அங்க ஒரு வார்த்தை, பவுல் இந்த எபேசிய சபைக்கு ஒரு வார்த்தை சொல்றார். கர்த்தருக்கு சொல்லுங்க. தேவ ஜனமே, சபையே, நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம். இன்னைக்கு யோசிக்கணும், இந்த வருஷம் முடிய போகிறது. இன்னும் 28-27 நாள் அந்த வருஷம் முடிய போகிறது. இது வரைக்கும் நடக்காத காரியம் இந்த வருஷம் 31ஆம் தேதி முடிஞ்சு நியூ இயர் நீ கொண்டாடும் போது, நியூ இயர் கொண்டாடிட்டு நீ இருட்டோடு இருட்டு வீட்டுக்கு போகும்போதே அந்த 1ஆம் தேதி விடிந்த போது உனக்கு அற்புதம். எத்தனை பேருக்கு அந்த அற்புதம் நடக்கணும்? எத்தனை பேருக்கு இந்த வருஷமெல்லாம் நீ ஜெபிச்ச அது என்ன வேணா இருக்கட்டும், எத்தனை கோடி வேணா இருக்கட்டும், கைத்தட்டு. அது உங்க வீட்டுக்காருக்கு, உங்க பிள்ளைக்கு, உங்க வாழ்க்கைக்கு, வீட்டுக்கு, எதிர்காலத்துக்கு தேவன் செய்து முடிக்க வல்லவர். ஆனா ஆண்டவர் சொல்றாரு அங்க ஒண்ணே ஒண்ணு கவனிங்க, என்னன்னா கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று. அதுதாங்க சுத்திகரிப்பு கூட்டம். இன்னைக்கு சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு வந்திருக்கல, ஏன் நடக்கல, ஏன் கல்யாணம் நடக்கல, ஏன் குழந்தை பிறக்கல, ஏன் நமக்கு இந்த வேலை கிடைக்கல, ஏன் நமக்கு இந்த இடத்துல வீடு கட்ட முடியல, ஏன் நம்ம ஆண்டவரோட தானே இருக்கிறோம், நம்ம ஆண்டவரோட தான் இருக்க, சபைக்கு தானே வரோம், பாஸ்டர் கூட நல்ல ஜெபம் பண்றாரு, நமக்கு நல்ல பாஸ்டர் எல்லாம், ஆனாலும் எனக்கு சில விஷயம் சாங்ஷன் ஆக மாட்டேங்குது. ஆண்டவர் சொல்ல, கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று சோதித்து பாருங்கள். தேவன் ஒருவரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையில் இழுபட்டு இழு. அல்லேலூயா. அது ஆண்டவருக்கு தெரியும், எனக்கு தெரியும் நான் என்னென்ன பண்றேன்னு. அல்லேலூயா. இங்க வந்து கொத்துமல்லி கருவேப்பிலை நீ என்ன கொத்துமல்லி கருவேப்பிலை பண்ணாலும் அவருக்கு தெரியும். அல்லேலூயா.
இங்கே ஃபேனை ஒடிச்சு எத்தனாவது ஃபேனை மாட்டிக்கிறாரோ இமான் ஐயா தெரில. அல்லேலூயா. பல்ட்டி அடிச்சு கீழே விழுந்து ஐயா நினச்சி பாரு என்ன மாதிரி விசுவாசி எப்படியெல்லாம் துதிக்குது பாரு அப்பான். அல்லேலூயா. வார நாளில் ஆண்டவர் சொல்றார், இது கொத்திமில்லி கருவேப்பிலை இந்த விசுவாசி. ஆமாம், இங்கே வந்தால் சோடா ஓப்பன் பண்ண மாதிரி டைவ் அடிக்கும், வெளியே போனால் வேற மாதிரி டைவ் அடிக்கும். அல்லேலூயா. இங்கே வந்தால் லிமிட்டாக வாய் திறக்கும். தோத்திரம் ஃபஸ்ட்டு தோத்திரம் இது நல்லா இருக்கீங்க அதோடு இருந்துச்சு. அங்கே போனால் பிஏ எம்ஏ வரைக்கும் இருக்கும், எம்ஃபில் வரைக்கும் போவோம் வாய். அது நீங்கள் இல்லை, நீங்கள் ரொம்ப நல்லவங்க. நான் வேலை சபையே சொன்னேன், நீங்கள் கண்ணு எல்லாம். ஏன்னா இது என் திருச்சபை, நான் 12 வருஷங்களாக வர சபை உரிமையோடு பேசுகிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா வர வருஷம் கர்த்தர் நம்மளை தேவையில்லாத காரியத்துக்கு டுஸ்ட் பண்ண அல்லது நம்மளை ஏக்கி விட்ட சத்ருவை கண்டுபிடிச்சு அவனை நிர்மலமாக்கி அதே ஏரியாவில், அதே வீட்டில், அதே ஆஃபீஸில், அதே குடும்பத்தில் உன் தலையை உயர்த்த கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். கைகளை தட்டி பேசிக் கொண்டிருக்கிறார். நீ ஆசீர்வதிக்கப்பட்டே ஆக வேண்டும். இன்னைக்கு ஒண்ணு யோசிச்சுட்டு போறோம். உமக்கு பிரியமானது என்னதென்று அதை நான் சோதித்து பார்க்குறேன். ஆண்டவரே, இந்த இடத்துல நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், இங்கே கோபப்பட்டுட்டேன், இங்கே நான் மன்னிப்பு கேட்கல, இந்த இடத்துல நான் ஆண்டவரை விசாரிக்கல, இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார், உன்னை நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நிதானித்து அறிகிற கூட்டம் தான் இந்த சுத்திகரிப்பு கூட்டம். ஹல்லேலூயா. இங்கே தேவன் இருக்கிறாரம்மா. ஹல்லேலூயா. தன் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவன் அவனை தேவன் ஆசீர்வதிக்கிறாரா. ஹல்லேலூயா. அவனை தேவன் உயர்த்துகிறாரா. என்ன ரொம்ப தொட்ட விஷயம். ஹல்லேலூயா. பாருங்களேன், சங்கீதம் ஏன் ஆண்டவர் தாவீதை உயர்த்த காரணம், அவன் தன்னை குறித்து ஆண்டவர்கிட்ட ஒரு லிஸ்ட் வைக்கிறார். சங்கீதம் 101 எடுத்துங்க. நிறைய வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நாளைக்கு ஒரு பெரிய திருச்சபையில் நான் வாலிப கூட்டத்துக்கு போகிறேன். ஆனால் சொன்ன இதையே நீ சொல்லிட்டார். ஹல்லேலூயா. சங்கீதம் 101 அதிகாரத்தில் ஏன் கர்த்தர் தாவீதை அவ்வளோ உயரத்து கொண்டு போனார் தெரியுமா? ஆண்டவர்கிட்ட தேங்காய் உடைச்சி வைக்கிறாங்களே, தேங்காய் உடைச்சி எதுக்குமா லட்சுமி அம்மா வச்சேன்னு கேட்டேன். மோஸ்ட்டாக எனக்கு தெரியாது. அங்கே படைப்பாங்கள்ல, உடைச்சி இப்படி வைக்கிறாங்களே, என்னம்மா நான் இந்த தேங்காய் உடைச்சி என் மனசே அவர்கிட்ட ஃபுல்லாக எதுவும் மறைவில்லை, எது என்னை அப்படியே உடைச்சி கடவுள்கிட்ட வைக்கிறேன். தண்ணி போத என்னம்மா நான் அழுதுகினே வைக்கிறேன். எப்படி வைக்கிறாங்களா? நம்ம உண்மையாக ஒப்பு கொடுக்கும்போது, உண்மையாக ஜெபம் பண்ணும்போது, உண்மையாக கர்த்தர் தொடும்போது அப்படியே ஆராதனையில் அப்படியே வார்த்தையில் தண்ணி ஊற்றம் பாருங்க. எனக்கு தான் கர்த்தர் பேசுகிறான் போது உங்களை அறியாமல் தண்ணி ஊற்றும். அதுதான் தேங்காய் தண்ணி. நம்ம தேவன்கிட்ட வந்து எமோஷனாக பண்ணுறத அவங்க சிம்பிளாக அடிச்சுட்டு போயிட்டாங்க. லட்சுமி அக்கா கிட்ட அதோட நான் போவே இல்லை. பைபிளில் இருக்கிறதெல்லாம் அது சொல்லிக்குது, ஆனால் லட்சுமி அக்கா அது தெரியவே தெரியாது. அல்லேலூயா. பார்வதி அக்கா கிட்ட போனேன். போன வருஷம் நல்லா தானே இருந்தது பாய, அதையும் கொளுத்துறேன்னு கேட்டேன். உனக்கு தெரியாதா போயினா என்னன்னு கேட்டுச்சு. சரி, இந்த போன வருஷம் தான் கட்டியிருந்தேன், இந்த வருஷமும் கட்டிக்கேன்னு கேட்டேன். போய் உனக்கு தெரியாது, நீ கிச்சின்னு, நீ யாரு உனக்கு தெரியாது தம்பி. சரி, என்னத்தாம்மா இன்னும் நல்லா ஜகஜோதியா எரித, கொஞ்சம் குளிர் காய்ஞ்சிக்கிறேன், காயில் சர்வீஸ் போனோம், காஞ்சிக்கா. சரி, அது என்னதான் சொல்லம்மா பாரதிக்கானா, பழைய புடவை கொளுத்துனா புது புடவை வருமாடியம்மா. பழைய பாயை கொளுத்திட்டா புது பாய் கொடுப்பாரான் கடவுள். 2 Corinthians 5:17 பார்வதிக்கு தெரியவே தெரியாது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். ஏம்மா போயை எழுதி வச்சுக்குதுமா இதில். நம்மதுல ஒன்று கூட போய் கொளுத்ததே கிடையாது. 10 வருஷமா சில ஜப கூட்டத்துக்கு போனா பாயை போட்டா அப்படியே தோத்துறோம். அந்த பெட்ஷீட்டும் பாயும் எத்தனாவது போய்க்கோ கொளுத்திருக்கலாம். இன்ன வரைக்கும் எங்கள் அப்பா ஞாபகமா, எங்கள் அம்மா ஞாபகமா, அல்லேலூயா, வருக வரைக்கும் வச்சிருப்பாங்க போல. தேவ ஜனமே, போன வருஷத்துதே அவங்க கொளுத்தி பழையவைகள் வீட்டில் இருக்கக்கூடாதுன்றாங்க. அப்போ சுத்திகரிப்பு என்னன்னா, பழசு இருக்கிற அந்த புடவையும் பாய் டயர் எது இருந்தாலும் கொளுத்திட்டா புதுசு வரணும்னு ஒரு நம்புறாங்க பாருங்க. நம்ம கிட்ட கூட சில நேரத்தில் அப்படிப்பட்ட நம்பிக்கை இல்லை. போன வருஷம் இருந்த குணங்கள், போன இந்த 11 மாசம் நான் செஞ்ச தவறுகள் அடுத்த புது வருஷத்துல நான் செய்யக்கூடாது. ஆண்டவர் சொல்ற, அதுக்கு தான் இந்த சுத்திகரிப்பு கூட்டம். கையை தட்டி ஹல்லேலூயா. அதுக்கு தான் இந்த கூட்டம். போன வருஷம் கோவப்பட்ட, இந்த வருஷம் அடுத்த வருஷம் கொஞ்சம் ஆண்டவரே சமாதானமா நிதானமா, போன வருஷம் இந்த வருஷம் ஜெபிக்கல, இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறேன், இனிமேல் நான் ஜெபிச்சு பிரியமானவனா மாறுவேன். ரொம்ப கோவப்பட்ட, கொஞ்சம் என்ன சாந்தப்படுத்திக்கிறேன். இந்த கூட்டம் வெற்றி. ஹல்லேலூயா.
ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிக்கவே நான் இங்க வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு உன்னுடைய இருதயத்தை கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. மத்திய 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஹல்லேலூயா. 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. ஹல்லேலூயா. ஒரு அழகான வார்த்தையை தேவன் சொல்றார் பாருங்க. மத்திய 6:4. அப்பொழுது அந்தரங்கத்தை பார்க்கிற உன் பிதா தாமே. எதை பார்க்கிறாரா? எதமா பார்க்கிறாரு? அந்தரங்கத்தை பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். பார்த்தீங்களா? நம்ம தெய்வம், நம்ம ஏசப்பா மேலே பார்த்து அவர் நம்பிட மாட்டாரு. சண்டே சர்வீஸ் வருதுனாலையோ, நம்ம ரொம்ப பக்தியாக நம்ம காட்டிக்கிறதுனாலையோ அவர் ஏமாறவே மாட்டார். ஹல்லேலூயா. நம்ம இந்த வருஷமெல்லாம் எப்படி ஜெபிச்சோம், எப்படி கர்த்தருக்கு செய்தோம், எப்படி உத்தமமாக இருந்தோம், நம்ம குடும்பத்தில், நம்ம பிள்ளைகளிடத்தில் நம்ம எப்படி கனம் பண்ணோம், அந்தரங்கத்தை பார்க்கிற பிதா. அதாங்க சுத்திகரிப்பு கூட்டம். ஹல்லேலூயா. அந்தரங்கம். இன்னைக்கு வாலிப பிள்ளைங்களை கர்த்தர் சொல்ற, how is your inner man? ஹல்லேலூயா. அந்தரங்கம். நம்ம உள்ளான மனுஷன் எப்படி இருக்கிறோம்? ஹல்லேலூயா. என்ன திங்க் பண்றோம்? நைட்டு நம்ம என்ன திங்க் பண்றோம்? தனியா என்ன திங்க் பண்றோம்? என்ன பேசுறோம்? யாரை குறித்து பேசுறோம்? ஆண்டவர் சொல்றாரு, ஹல்லேலூயா, இது எல்லாம் என் பலிபீடத்தில் இன்னைக்கு கல்வாரி ரத்தம் அப்படியே தெரியுதா உங்களுக்கு? கையில் காலில் ரத்தம் வந்தது, கல்வாரி ரத்தம் இன்னைக்கு இந்த சுத்திகரிப்பு கூட்டத்தில் இங்கே இருக்குது. ஆண்டவர் சொல்றார், ஆண்டவரே, என்னுடைய அந்தரங்கத்தை நான் உமக்கு முன்பாக வைக்கிறேன்ப்பா. இந்த அந்தரங்கத்தை பார்க்கிற தெய்வமே, ஆண்டவரே, இனிமேல் யாரும் பார்க்கிறபடி நான் எதுவும் செய்ய மாட்டேன். ஆண்டவரே, இனிமேல் நான் உண்மையா ஆண்டவரே நடக்கும்போது ஜெபிப்பேன், போகும்போது ஜெபிப்பேன், பஸ்ஸில் ஜெபிப்பேன், ஆண்டவரே வீட்டில் ஜெபிப்பேன், ஆண்டவரே யார் பார்க்குறாங்க ஜெபிப்பேன். என் ஃபோனை கூட கொஞ்சம் சுத்திகரிக்கிறேன் ஆண்டவரே. என் ஃபோனில் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாதது நிறைய விஷயங்கள் இருக்கலாம்ப்பா. அது ஆப்பாக இருக்கலாம், அது வாட்ஸ்அப்பாக இருக்கலாம், அது ஃபேஸ்புக்காக இருக்கலாம். என்னுடைய ஃபோன் கூட பரிசுத்தமாக இருக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்கு பிரியமில்லாத உறவு, உமக்கு பிரியமில்லாத பேச்சு, உமக்கு பிரியமில்லாத ஆண்டவரே டெக்ஸ்ட், உமக்கு பிரியமில்லாத ட்விட், எல்லாத்தையும் இன்னைக்கு கனெக்ஷன் கட் பண்ற ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ எதிர்பார்க்காத புதிய காரியத்தை, நீ எதிர்பார்க்காத புதிய ஆசீர்வாதத்தை நீ யார்கிட்டயே போய் நின்ன. ஆனா நீ இன்னைக்கு இந்த ஒரு தீர்மானம் எடுத்தினா, நீ ஆராய்ந்து பார்க்காத அதிசயத்தையும் எண்ணி பார்க்காத அதிசயத்தையும் நான் உனக்கு செய்ய போறேன். ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், இந்த புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், இந்த நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், எந்தன் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. இந்த நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், இந்த புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், இந்த நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே கொஞ்ச நேரம் எழுந்து நிக்கலாமா? உமக்கு ஸ்தோத்திரம், இந்த நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லாமா? இந்த புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு. உம்மைத்தான் ஒரு ஆராதனை. நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடந்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடந்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உயர்த்தி வச்சிடுங்க. மகிமை தலை குனிந்து போகாமல் உயர்த்தி வச்சிடுங்க. கைய தட்டி உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. இந்த நம்பிக்கையே உம்மை ஸ்தோத்திரம், இந்த
எந்தன் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். சத்தமா எந்தன் நம்பிக்கையே உமக்கு எந்தன் புகலிடமே. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் செய்பவரே, ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் செய்பவரே, இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீங்க, இப்பவே தந்திடுங்க. எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. எந்த நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், எந்த புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், எந்த நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடந்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடந்திடுங்க. ஐஸ்வர்யம் கனவுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுக செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனவுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுக செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்து. உம்மைதான் ஒரு அக்கினி, ஒரு வல்லமை, உம்மைதான் அற்புதங்கள் எனக்கு அபிஷேகத்தோட, உம்மைதான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு உண்மை. ஒரு அதிசயம் எங்க குடும்பத்துக்கு நடப்பா, எங்க பிள்ளைகளுக்கு செய்யுங்கப்பா, உம்மைதான். எந்த நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், எந்த நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், எந்த புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், எந்த நம்பிக்கையே இயேசுவே, ராஜாவே, அற்புதமே, அதிசயமே, பரிசுத்தரே, உம்மை விட்டு எனக்கு வேற வழி ஒரு மகிமை செய்யுங்கப்பா. எந்த நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். கையை தட்டி நம்பிக்கை, நம்பிக்கை, நம்பிக்கை. உம்மை விட்டா எனக்கு யாரும் இல்லப்பா. இந்த வருஷம் எனக்கு அற்புதம் நடக்கணும்னு சொல்றவங்க வாலிப பிள்ளைகள், ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், ஒரு நல்ல எதிர்காலம், எங்க அப்பா ரட்சிக்கப்படணும், என் சபை நிரம்பணும், இந்த மாதிரி அபிஷேகத்தோட come on my dear துண்டலம், the pot is a fire of the Holy Ghost. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடந்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலேதான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, என்ன மகிமைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலேதான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மகிமை. ரெண்டு கைகளை உயர்த்தி உம்மை தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள். ஒரு அறிக்கையாக, ஒரு ஜெபமாக, உம்மை தான் வேற வழியிலப்பா, அற்புதங்கள் எனக்கு. உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட கதறுங்க பார்க்கலாம். உம்மை தான் நான் நம்பி இந்த விஷயத்துல, இந்த ஜபத்துலப்பா, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. இந்த நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், இந்த புகலிடமே உமக்கு இந்த நம்பிக்கையே. கர்த்தருடைய ஆவியார் இறங்கி வந்திருக்கிறார், உமக்கு எந்தன் புகழ். ஆண்டவர் அநேகருடைய கட்டுகளை அறுக்கும்படிக்கு நீ வீட்டுக்கு போகும்போது எனக்கு ஒரு அற்புதம், உன் குடும்பத்துல ஒரு அற்புதம், சபையில ஒரு அற்புதம், தங்கச்சி உனக்கு ஒரு அற்புதம். My dear brother and sister, கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பேன்,
உமக்கு பிரியமாய் வாழ்வேன், உமக்காக வாழ்க்கை அர்ப்பணிப்பேன் சொல்றவங்க கையை தட்டி இனி ஜெபிப்பேன், இனி பிரியமாய் நடப்பேன், பக்தியாய் நடப்பேன். ஆண்டவரே, வீட்டில வெளியில எல்லாவற்றிலும் உமக்கே பிரியமாய் நடப்பேன் நடப்பேன் நடப்பேன். எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவரே வேற ஒண்ணு ஆண்டவர் கூட ரொம்பலாம் கேட்கல, எனக்கு பிரியமா இனிமேல் நடப்பியாமா? இன்னிலிருந்து ஆண்டவருடைய டைம் என்ன ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா, இனிமேல் உன்னை எதுவும் இழுக்க கூடாது, என் அன்பு தான் உன்னை இழுக்கணும். இனிமேல் ஆண்டவர் நம்ம ஜபத்தை பார்ப்பாரு, நம்ம வேத வாசிப்பை பார்ப்பாரு, நம்ம துதியை பார்ப்பாரு, ஆலயத்துக்கு வருத்த பார்ப்பாரு, ஆத்மாதாயத்தை பார்ப்பாரு. ஆண்டவரே அதெல்லாம் கட்டு, இனி இதெல்லாம் நான் ஆண்டவரே, இதெல்லாம் நான் கனெக்ஷன் பண்றேன் ஆண்டவரே, இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. இனிமேல் ஆண்டவரே 101 சங்கீதத்தை நீங்க வீட்டில் போய் நீங்க படுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் படிக்கணும். 101 சங்கீதம் நீங்க படுத்து தூங்குறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் படிக்கணும். தாவீது தன்னை குறித்து என்ன ஆண்டவர்கிட்ட சொன்னார் நீங்க படிச்சுட்டு ஒரு ஜெபம் பண்ணிட்டு படுங்க. நாளைக்கு கூட்டத்தில் ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகுது. நாளைக்கு கூட்டத்தில் கர்த்தர் உங்களை பெரிய அற்புதங்களோட சாட்சியோடு கூட ஒரு எழுப்புதலோட கூட கொண்டு வர போகிறார். நம்புறீங்க? எத்தனை பேர் ஆண்டவரே இன்னைக்கு நான் இந்த வசனத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, யாருக்கும் பிரியமா இனிமேல் நடக்க மாட்டாண்டவரே, உமக்கு பிரியமாய் நடக்க, உம் ஊழியத்தை செய்ய நீர் எனக்கு என்ன விரும்புகிறீரப்பா, பாதையில போய் 31ஆம் தேதிக்குள்ளப்பா நான் எவ்வளோ ஜெபிக்க முடியுமோ, துதிக்க முடியுமோ, கடவுளுக்கு சொன்ன எல்லாவற்றையும் நிறைவேற்றேன். கொஞ்ச நாளா நான் ஜெபம் குறைஞ்சிருச்சு, ஆதியில் இருந்த அன்பு குறைஞ்சிருச்சு, சபைக்கு வெறுத்து குறைஞ்சிருச்சு, வெறுத்து போயிட்டேன். ஏதோ ஒண்ணுக்காக நான் உண்மை வெறுத்துட்டேன்ப்பா, ஏதோ என் வாழ்க்கையில ஒண்ணு நடக்காததுக்காக நான் ஜெபத்தை விட்டுட்டேன், வேதத்தை விட்டுட்டேன், பரிசுத்தத்தை விட்டுட்டேன், விரக்தியில போயிட்டேன். அம்மா, அவரை இல்லாமல் யாருமா உன்னை உயர்த்தக்கூடும்? அவர் இல்லாம யாருமா உனக்கு சுக வாழ்வு கொடுக்க முடியும்? அவர் இல்லாம உனக்கு யாருமா மகிழ்ச்சியை கொடுக்க முடியும்? இந்த உலகம் உன்னை கொன்னுடுமா? இந்த உலகத்துல நீ வேற எதை நம்பி போனாலும் உன்னை கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுடும். அவர் மட்டும் தான் தூக்கி வீசப்பட்டவனை, நாற்றமானவனை, அழுகி போனவனை, தள்ளப்பட்டவனை எடுத்து தொடச்சு அழகுபடுத்தி இன்னைக்கு அலங்கார வாசல்ல நம்மளை வச்சிருக்கிறாரு. அவருக்கு ஒரு கை தட்டி துதித்து ஒரு நன்றியோ, நல்லவரே நன்றி அப்பா.